ஹாய் கைஸ், குட் மார்னிங். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், மாஸ்குலைன் நம்மக்கிட்ட ரிட்டர்ன் ஆகுறாங்க அப்படிங்கிறது எப்படி தெரியும்? இது ரொம்ப நாளாக அவைட்டடான ஒரு வீடியோ. ஸோ இன்றைக்கி அதை தான் பார்க்க போகிறோம். ஸோ எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, இது வந்து ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொன்னால் தான் உங்களுக்கு புரியும். இன்னொன்று, இந்த செப்பரேஷன் ஏன் நடக்குது அப்படிங்கிறது சொல்லணும். செப்பரேஷன் நடந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம ஃபெமினைன் நிறைய விஷயம் ரியலைஸ் பண்ணுறோம். ஃபெமினைன் ரியலைஸ் பண்ணதுக்கப்புறம் தான் மாஸ்குலைனுக்கு இந்த மாற்றமெல்லாம் நடக்குது. ஸோ இதுதான் இன்னைக்கான வீடியோவோட ஜிஸ்ட்டு. இதை தாண்டி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஹெட்ஃபோன்ஸில் பேசி 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 எனக்கே வந்து இந்த வயரோட பார்த்து பார்த்து ஒரு மாதிரி இருக்குது. ஸோ ஐ ஃபெல்ட் அதுக்காக தான் மைக் வாங்கினேன். ஆனால் மைக் வாங்கின என்ன பிரச்சனைன்னா, அது வாங்கி 8 மாதம் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். மைக்கு சார்ஜ் போடுறோம்ல, சார்ஜ் போட்டால் இனிஷியல்லாம் நல்லா 1.5 மணி நேரம் வரைக்கும் சார்ஜ் நின்றுட்டு இருந்தது. வீடியோ முடிக்கிற வரைக்கும் அந்த சவுண்ட் இருக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, சார்ஜ் ஃபுல்லுன்னு காமிக்கும். அந்த க்ரீன் லைட் வந்துடும். அதை கழட்டிட்டு சரி நம்ம இதில் ப்ளக் பண்ணிவிட்டு வீடியோ ரெக்கார்ட் பண்ணலான்னா, அப்படி தான் இடையில கூட 2 வீடியோ ஆயிடுச்சு இல்லையா? ஸோ நான் திருப்பி வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணியிருப்பேன். என்ன பண்ணுறது அப்படின்னா, 10 நிமிஷம் வரைக்கும் அந்த வீடியோவில் வாய்ஸ் இருக்கும், அதுக்கு மேற்கொண்டு வாய்ஸ் இருக்காது. ஸோ எனக்கு பயங்கர டென்ஷன் ஆயிடுச்சு. ஸோ அதனால அதுக்கு மேலே அந்த மைக்கை யூஸ் பண்ணுறது இல்லைன்னு இந்த ஹெட்ஃபோன்ஸை போட ஆரம்பித்தேன். திருப்பி இந்த ஹெட்ஃபோன்ஸ் போட்டதுக்கப்புறம் எனக்கே ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஏன்னா மொபைல் அங்கே இருக்குது, நான் இங்கே உட்காந்துருக்கேன். இந்த மொபைல் போகிற லென்த் வரைக்கும் இந்த வயர் போகுதா, எனக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. கையை காலை ஆட்டி பேசும்போது அது வேறு ஆடிக்கிட்டே இருக்குது வயரு. ஸோ அதனால் ஏர்பாட்ஸ் ஆர்டர் போட்டிருக்கேன், எனக்கு பிடிச்ச ரெட் கலரில். ஸோ அந்த ஏர்பாட்ஸ் வந்துடும். ஆனால் நாளைக்கு தான் அது டெலிவரி ஆகுது, வெட்னஸ்டே. அது வந்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீடியோவிலேருந்து நம்ம ஏர்பாட்ஸ் போட்டு பேசலாம். அந்த எக்ஸ்பீரியன்ஸும் எப்படி இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். நான்லாம் வந்து எப்படின்னாங்க, இப்போ தான் ஐம் ஏர்னிங் வெல், மை பிஸ்னஸ் இஸ் பிக்கிங் அப். என்னோட ஆசையெல்லாம் ஒவ்வொரு விஷயமா வாங்கி வாங்கி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அனுபவித்து சந்தோஷப்பட்டுட்ருக்கேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஏர்பாட்ஸ், நல்ல குவாலிட்டியாக இருக்க ஏர்பாட்ஸு, நல்ல ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்கிற ஒரு ஏர்பாட்ஸ் வாங்கி யூஸ் பண்ணுறது. இந்த ஸ்மார்ட் வாட்ச் வாங்கி, இந்த வாட்சே வாங்கி ரொம்ப நாள் ஆச்சுங்க, இப்போ தான் யூஸ் பண்ணிட்டு திரியிறேன். ஸோ இதெல்லாம் வந்து என்னோட ரொம்ப நாள் ட்ரீம். இந்த வாட்சே வந்து இதுலேயே கால் பேச முடியும், என்னால் கால் கேட்க முடியும், மெசேஜ் அனுப்ப முடியும், இன்ஸ்டாவில் மெசேஜ் வந்திருக்கிறதெல்லாம் பார்க்க முடியும். ஸோ இதெல்லாம் வந்து அந்த பிக் ஷாட்ஸ் எங்கள் ஃபேமிலிலேயே இந்த ஐடியில் வேலை பார்க்குறவங்களாம் இருப்பாங்களா, மேனேஜர் பதவியில் ஒரு மாதத்துக்கு 5 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறவங்க, அவங்க கையில் வச்சுட்டு இப்படியே பேசிகிட்டு இருக்கிறத பார்த்து அப்போவே பார்ப்பேன், ஐயோ இந்த மாதிரி வாட்ச் நம்மளும் கட்டினா நல்லாயிருக்கும். அதெல்லாம் இப்போ தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன். ஸோ அந்த ஏர்பாட்ஸும் நான் யூஸ் பண்ணிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். இதெல்லாம் சின்ன சின்ன ஆசை தானுங்க. ஓகே, அதுவும் போக நான் எப்பவுமே எதையுமே ஃபேமிலியில் ஷேர் பண்ணது கிடையாது. என்னோட சந்தோஷம், என்னோட ஹாப்பினஸ் அப்படிங்கிறதெல்லாம் உங்ககிட்ட தான், யூடியூப்பில் தான் எல்லாமே. இந்த மைக், இந்த மொபைலு, இந்த மைக் இதுகிட்ட தான் ஷேர் பண்ணியிருக்கேன். த்ரூ தட் ஐ ரீச் யூ இல்லையா? ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த செப்பரேஷன் ஏன் நடக்குதுங்கிறது கண்டிப்பாக தெரியணும். ஏன் மாஸ்குலைன் வந்து நோ கான்டாக்ட் ஜோனுக்கு போகிறான் அப்படிங்கிறது தெரியணும். உங்களுக்கு அவேக்கனிங் டு யூனியன் அப்படிங்கிற ஒரு தமிழ் வீடியோ போட்டிருக்கேன். 8 ஸ்டேஜஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு. அந்த 8 ஸ்டேஜஸ்லேயே சொல்லியிருப்பேன், நம்ம ட்வின் ஃப்ளேமோட நமக்கு இருக்கக்கூடிய அந்த கனெக்ஷன், கொஞ்ச காலம் அந்த பபிள் ஃபேஸ் இருக்குல்ல, அது வந்து ஜஸ்ட் ப்ரிவ்யூ தான். நம்ம ட்ரூ ட்வின் ஃப்ளேமே இல்லைன்னு வச்சுக்கோங்க, நம்ம ஒரு ஃபால்ஸ் ட்வின் ஃப்ளேமே மேனிஃபெஸ்ட் பண்ணியிருக்கோம்ப்பா, இல்லை ஒரு சோல்மேட்டே ட்வின் ஃப்ளேம் நினச்சிக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்கோம்ப்பா, எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க. நான் என்ன சொல்கிறேன், அந்த சாம்பிள் பீஸாகவே இருந்துட்டு போட்டோம். சாம்பிள் பீஸ் கூட இருக்கிற காலமே இவ்வளோ சூப்பராக இருக்கே, அப்போ ஒரிஜினல் பீஸ் வந்தால் எப்படி இருக்கும்? அதை காமிக்கிறதுக்கு தான் உங்களுக்கு அந்த ப்ரிவ்யூ, ஓகேயா? இல்லை ஒரிஜினல் பீஸாகவே இருந்தாலும் டேம் பண்ணாத ஒரிஜினல் பீஸாக இருக்குது. இது டேம் பண்ண நமக்கான ஒரிஜினல் பீஸ் ஆயிடுச்சுன்னா எவ்வளோ நல்லாயிருக்கும். அப்படி அந்த ப்ரிவ்யூ, ஓகேயா? ஸோ அந்த ப்ரிவ்யூ சீசன்லேயே நம்ம மூழ்கி போயிடக்கூடாது. டெய்லி பேசிஸில் நம்ம யாரை மாஸ்குலைன்னு நினைக்கிறோமோ அந்த மாஸ்குலைன் கிட்ட டெய்லி 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 ஃபிசிக்கல் கான்வர்சேஷன், ஃபோன் பண்ணுறது, பேசுகிறது, உங்கள் உணர்வுகளை பரிமாறுறது, நீங்கள் உங்களுக்கு தோன்றதெல்லாம் சொல்கிறது, இல்லை டெக்ஸ்ட் பண்ணுறது, வாட்ஸ்அப்பில் பேசுகிறது, இப்படியே பேசிகிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, அது வந்து ஒரு போதை மாதிரி ஆகிடும். டெய்லி பேசிஸில் பேசணும், அந்த எமோஷ்னல் கனெக்ட் வேணும் அப்படிங்கிற அந்த போதை மாதிரி ஆகிடும். அதனால தான் இந்த ட்வின் ஃப்ளேம் ஜேர்னியில் இருக்கிறவங்களுக்கு, ஓகே, ட்வின் ஃப்ளேம் ஜேர்னியில் இருக்கிறவங்களுக்கு இது கண்டிப்பாக நடந்தே ஆகும். என்ன ஆகும்னா, யாரை நீங்கள் மாஸ்குலைன்னு நினைக்கிறீங்கனாலும் சரி, கண்டிப்பாக நோ கான்டாக்ட் ஜோனுக்கு போயிடுவான். இது வந்து உங்களோட டிவைன் மாஸ்குலைனோட செயல்பாடு. வெளியே இருக்க ஃபிசிக்கல் மாஸ்குலைன் எவனையுமே அது இன்வால்வ் பண்ணாது.
ஏன்னா நீங்க டூ மச் ஆஃப் அட்டாச்மெண்ட்டுக்கு போறீங்க அப்படிங்கும்போது, நீங்க ட்வின் ஃப்ளேம் ஜர்னில இருக்கிறீங்க. அதுவும் போக அந்த அன்கண்டிஷனல் லவ்வ தேடுறீங்க. அந்த 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 லவ்வ தான் நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விரும்பி எங்கெங்கேயோ போய் சிக்கிக்கிறீங்க அப்படிங்கும்போது, அந்த டிவைன் மாஸ்குலினே நோ கான்டாக்ட் ஜோன் குடுத்துரும். ஓகே. டிவைன் மாஸ்குலின் யாரு? உங்களுக்குள்ள இருக்குது. பிசிக்கல் மாஸ்குலின் யாரு? வெளிய எவனையோ ஒருத்தன ட்வின் ஃப்ளேம்ன்னு நீங்க நெனச்சிட்டு இருக்காளு. 2யும் கலப்பிக்க கூடாது. கேட்கும்போது வீடியோ கரெக்ட்டா கேட்கணும். ஓகேயா? ஸோ அப்ப டிவைன் மாஸ்குலின் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த போதையிலேயே இருந்தான்னா, இப்படி பிசிக்கல்லயே பூராத்தையும் தேடிக்கிட்டு இருந்தான்னா, எப்போ அந்த எனர்ஜி பெர்ஸ்பெக்டிவ் ஷிஃப்ட் சேஞ்ச் ஆகுறது? எப்போ உள்நோக்கி இவ வருவா? அப்ப நோ கான்டாக்ட் ஜோனுக்கு போயிட்டான்னு வச்சுக்கோங்க. செப்பரேஷன் ஃபேஸ் கம்ப்ளீட் செப்பரேஷன். ஒண்ணு பேசவே இல்லன்னா, நோ கான்டாக்ட்ன்னா அப்புறம் எங்கிட்டிருந்து நீங்க யூகிக்க கூட முடியாது என்ன பண்றான்னு. அப்படி அந்த நோ கான்டாக்ட் ஜோனே குடுக்கலன்னா, நீங்க எப்படிதான் உணர்வீங்க? இவன் தான் என் ட்வின் ஃப்ளேமு. எப்படிதான் அந்த உள்முகமா திரும்பும்? திரும்பவே திரும்பாது இல்லையா? ஸோ அந்த உள்முகமா திரும்பணுங்கிறதுக்காக உச்சத்துக்கு போய் அப்படி டபால்னு வெட்டி விட்டுட்டா கயிறு அந்து விழுந்த அப்படி அந்த ரேஞ்சுக்கு உங்கள கொண்டு வந்து, அதுக்கப்புறம் எனக்கு ஆதரவு வேணும் அப்படின்னு உங்கள தவிக்க வச்சு, உள்முகமா திரும்பி, அப்போ உங்க டிவைன் மாஸ்குலின் யூ சரண்டர் டூ யுவர் லவ். ஓகேயா? யூ சரண்டர் டூ தட் லவ் எனர்ஜி. அந்த லவ் எனர்ஜி மேக்ஸ் யுவர் டிவைன் மாஸ்குலைன் சரண்டர் டு யூ. அந்த லவ்ல நீங்க என்னெல்லாம் சரணாகதி பண்றீங்க, நீங்க எந்த அளவுக்கு அந்த லவ்ல டெடிகேட்டடா இருக்கீங்க, அந்த அந்த லவ்ல எனக்கு அன்கண்டிஷனல் லவ் தான் வேணும்னு இப்ப நீங்க சரண்டர் பண்ணியிருக்கீங்கல்ல, அந்த லவ்வுக்கு சரண்டர் பண்ணியிருக்கீங்கல்ல, அந்த லவ்வுக்கு நீங்க எவ்வளோ ட்ரூத்ஃபுல்லா இருக்கீங்க, அந்த லவ்வுக்கு நீங்க எவ்வளோ பிரயத்தனம் பண்றீங்க. ஸோ அந்த செல்ஃப் லவ் எப்படி ப்ராக்டிஸ் பண்றீங்க, எந்த அளவுக்கு ஆத்தென்டிசிட்டியோட இருக்கீங்க அப்படின்னு இந்த சரண்டர் இருக்குல்ல, நீங்க லவ்வுக்கு அத பார்த்து பார்த்து உங்க டிவைன் மாஸ்குலைன் வில் கெட் அட்ராக்டட் டுவர்ட்ஸ் யூ. ஓகே. டிவைன் மாஸ்குலைன் அட்ராக்ட் ஆக ஆக தான் உங்க எர்த்லி மாஸ்குலைன் அட்ராக்ட் ஆவாங்க. இதுதான் சினாரியோ. பிரபஞ்சம் உங்களுக்குன்னு இல்ல, இன்னொரு ஆளுக்குன்னு இல்ல, இன்னொரு ஆளுக்குன்னு இல்ல. எல்லாருக்கும் இப்படிதான் வேலை செய்யும் ட்வின் ஃப்ளேம் ஜர்னில. ஓகேயா? நீங்க என்ன ஸ்டேஜ்ல வேணாலும் இருங்க. எப்படி வேணாலும் உங்களுக்கு முன்னுக்கு பின் மாறுபாடா இருக்கலாம். 8 ஸ்டேஜ்ல எது வேணாலும் ஃபர்ஸ்ட் நடக்கலாம், எது வேணாலும் பின்ன நடக்கலாம். ஆனா இப்படிதான் அந்த ஃப்ளோ போகும். இதுல மாற்றமே இருக்காது. நீங்க வேணா டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கங்க. செக் பண்ணி பார்த்துக்கங்க. ஓகேயா? ஸோ இந்த ஒரு பிரிவ குடுக்கலன்னா, எப்ப பார்த்தாலும் அந்த ஃபிசிக்கலா நம்ம யாரோ ஒருத்தர்ட்ட பேசிட்டு இருக்கோம்ல, அவங்க கிட்ட பேசிட்டு இருக்க போதையிலிருந்தே வெளிய வரமாட்டோம். அந்த போதையிலிருந்து நம்ம வெளிய வரலன்னா, நமக்கே தெளிவு நிலை கிடைக்காது. என்னன்னு பேசிட்டு இருக்க வரைக்கும் என்ன பண்ணுவோம்? நம்ம நெனைக்கிறதெல்லாம் எமோஷனல் பேக்கேஜ் மாரி அவன்கிட்ட கொட்டிக்கிட்டே இருப்போம். டெய்லி பேசிஸ்ல காலையிலேருந்து நைட் வரைக்கும் எனக்கு இது நடந்துச்சு, இது நடந்துச்சு. நம்மளுக்கே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செல்ஃப் அனலைசிங் ஸ்கில் அப்படிங்கிறது வளராது. நம்மளோட செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டோ, செல்ஃப் டெவலப்மெண்ட்டோ நடக்கவே நடக்காது. ஓகேயா? நம்மளுக்கே நான் யாருன்னு தெரியாது. இன்னொன்னு என்னன்னா, ஏதோ ஒரு விஷயத்துல கஷ்டப்படுறோம். ஏதோ ஒரு விஷயம் யாரோ சொன்ன விஷயம் நமக்கு ட்ரிகர் ஆயிருச்சு. ஏதோ ஒரு விஷயத்துல அவஸ்தைப்படுறோம். அப்படின்னா, ஏன் அந்த அவஸ்தைப்படுறோம்? அப்ப இவ்ளோ அவஸ்தைப்படுறோம்னா, இதுதான் நான் நெனச்சுட்டு இருந்தா நான் இல்லையா? அப்படிங்கிற அந்த கேள்வியே வராது. அப்ப என்ன பண்ணுவோம்? பிசிக்கலா ஒரு பர்சன் இருக்கும்போது, அந்த அவஸ்தையும் கொண்டு போய் அவன்கிட்ட தான் கொட்டுவோம். ஓகேயா? அவன்கிட்ட சொல்லுவான். அவன் ஏதோ ஒரு பதில சொல்லுவான். அந்த பதில் நமக்கு வேணும். அவன் அவன் பேசுறாங்கிற திருப்தி, நிறைவு நிலை வேணும். நம்ம பேசுறோம். அதுக்கு ஒரு ஆள் நம்ம கூட கனெக்ஷன்ல இருக்காங்க. அந்த பெர்சன் நமக்கு பதில் சொன்னா, நம்மள கன்வின்ஸ் பண்றான், நம்மள கன்சோல் பண்றான். இந்த நிறைவு நிலை நமக்கு வேணும். இதிலேயே மூழ்கி போயிடுவோமே தவிர, நம்ம செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணி, அப்போ இது நான் இல்லையா? உண்மையான நான் யாரு? நிஜமான நான் யாருங்கிறதே நம்ம யோசிக்க தவறிருவோம். ஆனா இதே அவன் நோ கான்டாக்ட் ஜோனுக்கு போயிட்டான்னா, வேற ஆப்ஷனே கிடையாது நமக்கு. உட்காந்து யோசிப்போம். என்ன யோசிப்போம்னா, ஏன் அவன் சொன்னதுக்கு நம்ம ட்ரிகர் ஆனோம்? ஏன்னா அப்போ இந்த இந்த வெளிய பேசுறதுக்கு ஆள் இருக்காதுல்ல. நெறைய டைம் நம்மளுக்கு நம்ம கூட ஸ்பெண்ட் பண்றதுக்கு கிடைக்கும். ஓகேயா? அப்ப என்ன பண்ணுவோம்னா, நோ கான்டாக்ட் ஜோனுக்கு போனதுக்கு அப்புறம் தான் நெறைய விஷயம் நமக்கு பொறி தட்டும். அப்ப இது நான் இல்லையா? இந்த நான் இல்லையா, நான் இல்லையாங்கிற கேள்வி வாழ்க்கையில நெறைய இடத்துல வரும். அப்போ இது நான் இல்லை அப்படிங்கிறது அந்த உடைஞ்சும் போகும். அப்ப இது நான் இல்லைன்னா, நான் யார் அப்படிங்கிற உங்கள பத்தின மிக ஆழமான புரிதல், தெளிவான புரிதல், திடமான புரிதல் உங்களுக்கு வரும். இன்னொன்னு இந்த நோ கான்டாக்ட் ஜோன்ல இருக்கும்போது தான் ஃபெமினைன்ஸ் எல்லாருமே இந்த ஒரு டாக்ஸிக் என்விரான்மென்ட்ல இருக்கீங்க பார்த்தீங்களா? அந்த டாக்ஸிக் என்விரான்மென்ட்ல இருந்து உங்க கூட நீங்க உட்கார்ந்து உங்களுக்கான டைம ஸ்பெண்ட் பண்ண முடியாது.
அந்த என்விரான்மெண்ட்டே உங்களுக்கு ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருக்கும், தலைவலிக்கும். அந்த என்விரான்மெண்ட்ல உட்காந்து ஒரு விஷயத்த செல்ஃப் அனாலிசிஸ், இன்ட்ராஸ்பெக்ஷனே கான்சன்ட்ரேட்டடா பண்ண முடியாது. நீங்க எதுக்கோ உட்காந்து யோசிச்சுட்டு இருப்பீங்க. உங்க அம்மாவோ இல்ல வேற யாரோ ஒரு மேரிடா இருந்தீங்கன்னா அந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற பர்சன் உங்களை கூப்பிட்டுட்டு இருப்பாங்க. ஸோ அப்போ நீங்க ஏதோ ஒன்று செய்ய போறீங்க, இந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ் வந்துகிட்டே இருக்கும்போது ஃபோக்கஸ்டா இருக்க முடியாது. அப்போ இந்த நிறைய சால்டிடியூட் ஸ்பேஸ் உங்களுக்கு தேவைப்படும். அப்பதான் இந்த டாக்ஸிக் என்விரான்மெண்ட்ல இருந்தெல்லாம் வெளியே போகணும்னு டிசைட் பண்றது. டாக்ஸிக் என்விரான்மெண்ட்ல இருந்தெல்லாம் வெளியவே போவீங்க. நீங்க போய் அப்போ தனியா உங்க வாழ்க்கையை அமைச்சுக்கும் போது நானா இருக்கிறேங்கிற ஒரு நிம்மதி பெருமூச்சு வரும் பாருங்க. அந்த நிம்மதியில லைஃப் அழகா ஃப்ரீ ஃப்ளோயிங்கா போகும் பாருங்க. அப்ப நிறைய விஷயம் இன்ட்ராஸ்பெக்ஷன் வரும். திஸ் இஸ் ஹூ ஐ ஆம்னு உங்களுக்கு தெரியுதுல்ல. அப்போ இதுதான் நிஜமான நான் அப்படின்னா, இத்தனை நாள் வாழ்ந்த நான் இல்லைன்னா, அப்ப இத்தனை நாள் வாழ்ந்த நான் அப்படிங்கிறதுக்கு தான் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆண் வேணும்னு நான் தேர்வு பண்ணி வச்சிருந்தேன். அப்போ நம்ம எப்படி சின்ன வயசுல இருந்து வளர வளர ஒவ்வொரு ஏஜ்ல ஒவ்வொரு மெச்சூரிட்டி வருது. மெச்சூரிட்டி வர வர நமக்கு பிடிச்ச விஷயங்களும் மாறுது இல்லையா? ஸோ அதே மாதிரி அந்த டேஸ்ட் மாறுது, அந்த ரசனை மாறுது, நம்ம உட்கொள்ளும் பொருள் மாறுது, நமக்கு தேவைப்படுற பொருட்களும் அந்த பக்குவ நிலைக்கு தகுந்த மாதிரி மாறுற மாதிரி, இது நான் அப்படின்னு நீங்க நினைச்சிருக்கும் போது ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் மாஸ்குலைன் கிட்ட. இது நான் இல்லை, இதுதான் நிஜமான நான். இப்போ உங்களை பத்தி உங்களுக்கு ஒரு புரிதல் வந்தப்புறம், ஓ அப்ப நம்ம இதைத்தான் நிஜமா மாஸ்குலைன் கிட்ட தேடுறோம் அப்படிங்கிற அந்த புரிதல் வந்துடும். அப்போ இவன் தான் நமக்கான மாஸ்குலைன்ங்கிற தெளிவு நிலை வரும். அப்போ இதுக்கு முன்னாடி நம்ம அட்ராக்ட் பண்ண மாஸ்குலைன் நம்மளே சோஷியல் கண்டிஷனிங்ல இதுதான் நான் நம்ம நினைச்சிட்டு வாழ்ந்துட்டு இருப்போம்ல, அதுக்கு தகுந்த மாதிரி மாஸ்குலைனை தான் அட்ராக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ தட் பர்சன் இஸ் நாட் அவர் ட்ரூ ட்ரீம் பர்சன். நம்ம உருவாக்கி வச்சிருந்த பிம்பத்துக்கு தான் அட்ராக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்மளை ட்ரூவாக ஆத்தன்டிக்காக தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா நம்ம வந்து இப்போ இதுதான் ட்ரூ எசன்ஸில் நம்ம ட்வின் ஃப்ளேமுங்கிற அந்த மெச்சூரிட்டியோ அந்த நீங்கள் சோல்ஃபுல்லாக நீங்களே இவால்வ் ஆக ஆக உங்களுக்குள்ளே டீப்பராக போய் திஸ் இஸ் ஹூ ஐ ஆம்னு தெரிய ஒவ்வொரு கேரக்டராக ஒவ்வொரு குவாலிட்டியாக கொண்டு வரீங்க பாருங்கள். ஸோ திஸ் இஸ் மை மேன், திஸ் இஸ் மை மேன். அப்போ அதே அந்த மேனை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ஃபஸ்ட்டு உங்கள் மைண்டுக்குள்ளே கனவுக்குள்ளே, ஏன்னா இப்போ யூ ஆர் ஸ்பெண்டிங் ஸோ மச் ஆஃப் சால்டிடியூட் டைம் வித் யூ. அப்போ உங்களுக்கே தெளிவு நிலை கிடைக்கும். திஸ் இஸ் ஹூ மை மேன் இஸ். இப்படி தான்டா இருப்பான் என் ஆள், இப்படி தான் அவன் ரியாக்ட் பண்ணுவான், நான் இதை செஞ்சால் இப்படி தான் அவன் வந்து பதில் பேசுவான். இதெல்லாம் உங்களுக்கே அப்போ தீர்மானமாக தெரியும் போது தான் உங்களால் ஆணித்தரமாக சொல்ல முடியும், நான் ஆல்ரெடி இருந்த பர்சன் என் ட்வின் ஃப்ளேம் கிடையாது, நான் இன்னும் என் ட்வின் ஃப்ளேமையே பார்க்கல. இது எல்லாமே இல்லை பார்த்துருந்தீங்கன்னா, ஓ இவன் தான் இப்போ என் ட்வின் ஃப்ளேம். இப்போ ஒரு 2-3 பேர்கிட்ட பழகுறீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி யாரோ ஒருத்தர் ட்வின் ஃப்ளேம்னு நினச்சிருப்பீங்க. இப்போ ஒரு தீர்மான தெளிவு வந்ததுக்கப்புறம் இவன் தான் ட்வின் ஃப்ளேம் போல் இருக்கு அப்படின்னு இந்த மாற்றங்கள் எல்லாமே இந்த செப்பரேஷன் ஃபேஸில், அதுவும் பர்டிகுலராக மாஸ்குலைன் நோ கான்டாக்ட் ஜோனுக்கு போனதுக்கப்புறம் தான் வரும். ஓகே, இன்னொன்று உங்கள் டிவைன் மாஸ்குலைன் கூட நீங்கள் வாழ கற்றுக்கிறது. அந்த டிவைன் செல்ஃபுக்கும் ஹையர் செல்ஃபுக்கும், அதாவது உங்களோட இறை சாட்சிக்கும் மனசாட்சிக்கும் வித்தியாசம் பிரித்து உணர்ற அந்த ஃபேஸே இந்த சால்டிடியூடில் தான் நடக்கும். அப்போது இறை சாட்சிக்கிட்ட கைடன்ஸுக்காக மட்டும்தான் போய் நிற்பீங்க. இன்டிமசிக்கு எமோஷ்னல் கனெக்டுக்கெல்லாம் உங்கள் மனசாட்சிக்கிட்ட தான் போய் நிற்பீங்க. ஸோ அப்போ அந்த மனசாட்சிக்கிட்ட இன்னும் 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 நீங்கள் க்ளோஸ் ஆகுறது, இன்னும் இன்னும் அந்த மனசாட்சி கூடயே வாழ்கிறது. பிகாஸ் மனசாட்சி, உங்களோட மனசாட்சி ஹையர் செல்ஃபு, அதுதான் உங்கள் எட்டர்னல் ஹஸ்பண்ட். You are already married to him, you are a couple. மேலே ஹையர் டைமென்ஷன்ஸில் there is no separation at all. இதெல்லாம் உணர்றது பூராமே இந்த நோ கான்டாக்ட் ஜோனில் தான் உணர்வீங்க. இது பெண்ணுக்கு அப்போ தான் வந்து செல்ஃப் லவ் கோச்சிங்கு அது இது உள்ளே போய் எல்லாத்தையும் கற்றுக்குறா. பெண் அப்படியே மார்ச் ஃபார்வர்ட் ஆகிறா அவளோட ஜேர்னியில். இப்போது இது ஒரு பக்கம். இதை தாண்டி அப்போது இவ்வளோ நடக்குதுல்ல மேம், எங்களுக்கு இந்த ஆம்பளை பசங்களுக்குலாம் என்ன நடக்குது அப்படின்னு கேட்குறீங்கல்ல. இப்போ நான் உங்களுக்கு சிம்பிளான ப்ராக்டிக்கலான, நான் என்னோட ஃப்ரெண்டு 2 பேருமே, நான் ட்வின் சோல்னு ஒரு பொண்ணு சொல்லியிருக்கேன், அந்த பொண்ணு ஓகேயா, 2 பேருமே சேர்ந்து விட்னஸ் பண்ண ஒரு இன்சிடெண்ட் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ தட் யூ கேன் ஈஸிலி அண்டர்ஸ்டாண்ட் ஆணுக்கு என்ன நடக்குதுங்கிறது உங்களுக்கு புரியும் லைவ் எக்ஸாம்பிளாகவே. அதாவது அந்த பொண்ணுனுடைய ஒரு ஃப்ரெண்டு, ஒரு பையன் ஓகேயா, நான் வந்து இந்த மாதிரி கவுன்சிலிங் எடுப்பேன், நான் இந்த மாதிரி கோச்சிங் கொடுப்பேன், அவங்க சொல்கிறத உள்வாங்க முடியும் என்னால், அவங்களோட இன்டென்ஷன் என்னென்னு புரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறதெல்லாம் அந்த பொண்ணுக்கு தெரியும். ஓகே, அந்த பொண்ணோட ஃப்ரெண்டு தான் அந்த பையன். அந்த பையன் என்ன சொல்கிறான்னா, எனக்கு வந்து அந்த ட்ரூ லவ் வேணும் அப்படிங்கிறது அவனுடைய பெரும்பாலான புலம்பலாக இருக்குது.
யாரோ ஒரு பொண்ணு கூட இருக்கான். அந்த பொண்ணு வந்து இல்ல என்னால உன் கூட இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டா அந்த பொண்ணு. ஓகே. அது வேற இன்னும் மனசளவுல ரொம்ப பாதிச்சிருச்சு அந்த பையன. அவன் வந்து இப்ப தான் ஒரு மேரேஜ்ல இருந்து ஹி ஹஸ் கம் அவுட் அண்ட் ஹி இஸ் லாங்கிங் ஃபார் தட் ட்ரூ அன்கண்டிஷனல் லவ். அதுதான் வேணும் அவனுக்கு. ஹி இஸ் ரெடி டூ செட்டில் ஃபார் தட் ட்ரூ அன்கண்டிஷனல் லவ். ஆனா அப்படி ஒரு பொண்ண அவன் பார்க்கவே இல்ல. ஓகே. பட் ஹி இஸ் லாங்கிங். ஸோ இந்த ஸ்டேஜ்ல அந்த பொண்ணு கான்ஃபரன்ஸ் கால் போடுது. நாங்க 3 பேருமே லைன்ல பேசிட்டு இருக்கோம். பேசும்போது தான் அந்த பையன் பேசுறது கேட்டு கேட்டு நெறைய விஷயம் அந்த பையனுக்கு நான் சொல்றேன். நெறைய விஷயம் நான் பேசினதுக்கு அப்புறம் அந்த பையனுக்கு புரிதல் வருது. அவனுக்குமே எவ்வளோ 36, 37 வயசு இருக்கும்னு நெனைக்கிறேன். புரிதல் வருது. அதுக்கப்புறம் அந்த ஃபோன் கால்லயே உணர்றான். அவன் உணர்றதும் எனக்கு தெரியுது. ஸோ இவ்வளோ விஷயம் வந்ததுக்கப்புறம் ஒரு 2 டேஸ் கழிச்சு நான் அதே பையனுக்கு ஃபோன் பண்ணி பேசுறேன். அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, நெறைய அப்படியே டிராஸ்டிக் சேஞ்ச் தெரியுது அவங்க பேசுறதுலயே. ஏன்னா அவங்க ஃபர்ஸ்ட்டு பேசும்போது சோஷியல் கண்டிஷனிங்கு, அவங்க அப்பா, அம்மா பார்த்துக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி, அவங்க மாமனார், மாமியார பார்த்துக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி, நெறைய விஷயம் பேசுனாங்க. இப்போ ஒரு 2 நாள் கழிச்சு அவங்க பேசும்போது, நம்ம அன்னைக்கு பேசின அந்த கான்ஃபரன்ஸ் காலினுடைய எஃபெக்ட்ட நான் பார்த்தேன். என்ன பார்த்தேன்னா, அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு அவங்களே கொண்டு போய் அட்டாச் பண்ணி வச்சுக்கிட்டாங்க பாருங்க. அவங்களுக்கு மனசு கஷ்டமா இருக்கு ஆக்சுவலா. அதுலேருந்து வெளியே வரணும். எப்படி வரணும்னு தெரியாம இதுல எல்லாம் கொண்டு போய் அவங்கள அட்டாச் பண்ணி வச்சுட்டாங்க. திஸ் இஸ் ஆல் இஸ் தேர்ட் பார்ட்டி எனர்ஜி தானே. பேசுனதுக்கப்புறம் அந்த தெளிவு நிலை வந்து அதுல இருந்தெல்லாம் டிட்டாச் ஆகி வெளியே வந்துட்டாங்க. எனக்கு பிடிச்சத வாழணும். நான் என்ன செய்யணும் அதுக்கு? தட் வாஸ் ஹிஸ் கொஸ்டின். அதுக்கப்புறம் ஐ செட் ஹிம் அபவுட் கோச்சிங், செல்ஃப் லவ் இதெல்லாம் சொல்லி கொடுத்து நவ் ஹி இஸ் இன்டு ஆல் தட். ஹி இஸ் ஆல்சோ பிராக்டிசிங் இட். இது எதுக்கு சொல்றேன்னா, இது வந்து ஒரு ஆண் என்கிட்ட பேசுனதுலேருந்து, அவன் புலம்புனதுலேருந்து, நான் சொன்ன விஷயங்கள், நம்ம ட்வின் ஃப்ளேம் ஜர்னியை பற்றி நான் சொல்லிக் கொடுத்த விஷயங்கள்லேருந்து, அவனுக்கு புரிஞ்ச புரிதல்லேருந்து நிறைய தெளிவு நிலை வந்து வெளியே வந்திருக்கான். ஓகேயா. எப்போவுமே ஒரு ஆண் வந்து மேட்ரிக்ஸ்லேருந்து தான் எல்லாத்தையுமே கற்றுக்குவான். என்னதான் நம்ம கோச்சிங் கொடுத்தாலும் அதை ப்ராக்டிக்கலாக லைவாக அவன் பார்க்கும்போது கற்றுக்கிற டைப். இது எதுக்கு சொல்றேன்னா, அப்ப இந்த ஆணினுடைய பெண்மை எங்கேயோ இருக்கு. அந்த பெண்மை எவ்வளோ இன்னர் ஒர்க் பண்ணியிருந்தா, அது இந்த ஆணை வந்து தாக்கி, இந்த ஆண் எங்ககிட்ட பேச வச்சு, இந்த ஆணுக்கான தெளிவு நிலையை கொடுக்க வச்சு, இந்த ஆணையும் கோச்சிங் எடுக்க வச்சிருக்கோம். இது எல்லாமே இந்த செப்பரேஷன்ல நோ கான்டாக்ட் ஜோன்ல நடக்கும். ஓகேயா. அப்ப பெண்ணு வந்து அந்த அளவுக்கு சிரத்தை எடுத்து இன்னர் ஒர்க் பண்ணும்போது இந்த மாற்றம் பூரா ஆணுக்கும் நடக்கும். இது வந்து பிசிக்கல் விட்னஸ். ஓகேயா. இதோட இன்னொரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஈஸியா புரியுற மாதிரி சொல்றேன். இந்த ட்வின் ஃப்ளேம் ஜேர்னியில இருக்கக்கூடிய பெண் பண்ற இன்னர் ஒர்க்கு, அதுக்கு ஆண் கிட்ட இருக்கிற மாற்றம், இதை பார்த்துருக்கீங்கல்ல. ஸோ இது எப்படி இருந்துச்சு இந்த மாற்றம்னா, அந்த பொண்ணு வந்து செல்ஃப் லவ் ப்ராக்டிஸ் பண்ணுது. அந்த பொண்ணு தன்னை கம்ப்ளீட்டாக எல்லா கார்மிக் சுச்சுவேஷன்ல இருந்தும் விடுவிச்சுக்கிட்டு வெளியே வந்து சால்டிடியூட்ல இருக்கு. சால்டிடியூட்ல இருந்து இன்னுமே அந்த ஆத்தென்டிசிட்டி, செல்ஃப் லவ் இதுலயே வாழ்ந்துட்டு இருக்கு. அந்த பொண்ணு இன்னர் ஒர்க் பண்ணுது. அது யாரு எங்க இருக்குன்னுலாம் தெரியல. அது நினைவலைகளா இவனை தாக்கி இவனுக்கும் அந்த ரிஃப்ளெக்ஷன் நடக்குது. இது வந்து ட்வின் ஃப்ளேம் ஜேர்னியில் இருக்குது. இன்னொரு ஒர்க். ஆனால் நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க. இப்போ என் கேஸே எடுத்துப்போம். என்னோட எக்ஸ் ஹஸ்பண்ட் கூட இருக்கும்போது ஏதோ ஒரு பொண்ணுக்கு என்னோட எக்ஸ் ஹஸ்பண்டை பிடிச்சிருக்கலாம். அந்த பொண்ணு விஷுவலைசேஷன் பண்ணியிருந்திருக்கலாம். இது வெறும் லா ஆஃப் அட்ராக்ஷன் தான். விஷுவலைசேஷன் பண்ணும்போது அந்த ஆணுக்கு, என்னுடைய எக்ஸ் ஹஸ்பண்டுக்கு இந்த கார்மிக் டைஸ்ல இருந்தெல்லாம் அவர் டிட்டாச் ஆகவே இல்லை. ஒன்னே ஒன்று என்னன்னா, அந்த பொண்ணு அவர் கூட சேரணும்னா இடையில தடையா இருக்கிறது நான் மட்டும்தான். அதனால என்ன மட்டும்தான் விலக்கி வச்சிருக்கு. மற்றபடி அவர் வாழ்ற சூழலோ, செல்ஃப் லவ் ப்ராக்டிஸ் பண்ண வைக்கிறதோ, அவர் மைண்ட் செட்டை மாத்துறதோ, அவருக்கு ஆத்தென்டிக்கா இருக்க வைக்கிறதோ, இது எதுவுமே நடக்கல. ஓகேயா. விஷுவலைசேஷன் பண்ணி இப்படி தான் இருக்கும் கார்மிக் பேட்டர்ன். ஓகேயா. விஷுவலைசேஷன் பண்ணி அந்த பொண்ணு அவர் பிடிச்சிருக்கு, அவர் கூட இருக்கணும்னு நினைச்சிருக்கு. அதனால அந்த மாற்றங்கள் எல்லாம் நடந்திருக்கு. ஓகேயா. ஸோ இதுல நான் மட்டும் விலகி வந்துட்டேன். இது இன்னொன்று என் பக்கமும் என்ன இருக்குன்னா, எனக்கு அங்கே இருக்க பிடிக்கல. அந்த டாக்ஸிசிட்டிக்குள்ளே இருக்க பிடிக்கல. நானும் வெளியே வரணும்னு நினச்சேன். என்னோட நினைவலைகளும் வேலை செஞ்சிருக்கு. when it was so stronger for us to separate, we got separated. ஸோ இதுதான் நீங்கள் கார்மிக் பேட்டர்னில் இருக்கிற விஷுவலைசேஷன், அந்த இன்னர் ஒர்க்கோட இஃபெக்டும் ட்வின் ஃப்ளேம் ஜேர்னியில் இருக்க இன்னர் ஒர்க்கோட இஃபெக்டையும் பிரித்து பார்க்க கற்றுக்கணும். ஓகேயா. ஸோ இப்போது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், மாஸ்குலைனுக்கு என்னெல்லாம் மாற்றம் நடக்குது, how will you know he is returning towards you அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும்னு சொல்லிட்டு ஒரு 12 பாயிண்ட் எழுதியிருக்கேன். நான் மறந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பாயிண்ட்டாக I'll explain you. Where he is right now, அவனுடைய நிலை என்ன, அந்த வாழ்க்கையில் அவனோட பொசிஷன் என்ன அப்படிங்கிறது
அவன் ஃபர்ஸ்ட்டு உட்காந்து இன்ட்ராஸ்பெக்ட் பண்ணுவான். அவன் வந்து சிந்திப்பான். இப்ப நாங்க சொன்னோம்ல, நம்ம ஃபோன்ல ஒருத்தர்கிட்ட கான்ஃபரன்ஸ்ல பேசணும்னு. அவர் என்ன செஞ்சாரு, அவர் முதல்ல புலம்புனாரு. ஸோ, அவருக்கு என்ன தெரிஞ்சிருக்கு, என் வாழ்க்கை சூழ்நிலை இப்படிதான் இருக்கு. நான் இந்த ஸ்டாண்டுல தான் இருக்கேன் என் வாழ்க்கையில. ஆனா, இதுதான் என் மனநிலை. இதுதான் என்னுடைய உண்மை தன்மை. ஏன்னா, அவங்க சொந்தக்காரவங்க கிட்டலாம் யார்கிட்டயும் அவர்ட்ட சொல்ல முடியல. அந்த பொண்ணு வந்து ஸ்பிரிச்சுவலா இருக்குங்கிறதுனால, அந்த பொண்ணு வந்து க்ளோஸ் ரிலேட்டிவ்ங்கிறதுனால அந்த பொண்ணுகிட்ட சொல்லியிருக்கான். அந்த பொண்ணு என்ன ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கா அண்ட் கம்ப்ளீட்லி ஸ்ட்ரேஞ்சர் டு ஹிம் அப்படிங்கிறதுனால ஹி இஸ் ஓப்பனிங் அப். அவனோட உண்மையை ஃபுல்லாக கக்கிட்டான் நீ. ஸோ ஓகேயா. ஸோ என்னுடைய மனசு என்ன, வாட் இஸ் மை ட்ரூ செல்ஃப், வாட் இஸ் மை ஆத்தென்டிசிட்டிங்கிறது ஆண்மைக்கு முதல்ல இன்ட்ராஸ்பெக்ட் பண்ணி தெரிஞ்சிருப்பாங்க. ஓகேயா. ஸோ he knows what is his position in his life right at that moment and he knows what he wants at that moment. அதுக்கு நான் என்ன பண்ணணுங்கிற அந்த தேடுதல் ஆட்டோமேட்டிக்கா ஆணுக்கு வந்துடும். இன்னொன்று, ஆண் வந்து ஏன் இந்த நோ கான்டாக்ட் ஜோனுக்கு போகிறான். இப்போ நோ கான்டாக்ட் ஜோனுக்கு போயிட்டான். நமக்கு வந்து பெண்ணுக்கு இவ்வளோ மாற்றம் வந்துச்சுன்னு நம்ம பார்த்தோம். ஆண் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏன் நோ கான்டாக்ட் ஜோனுக்கு போகிறான்னா, ஃபர்ஸ்ட் இந்த பபிள் ஃபேஸ் இருக்குல்ல, பபிள் ஃபேஸில் நம்ம 2 பேரும் சேர்றோம், ஃபிசிக்கல் யூனியன் நடக்குது. இட்ஸ் ஜஸ்ட் டெம்பரவரி யூனியன். ஓகேயா. அது வந்து உங்களோட ஒரிஜினல் பீஸ் கூட இருந்தாலும் சரி, சாம்பிள் பீஸ் கூட இருந்தாலும் சரி, அந்த ஸ்டேஜில் என்ன நடக்குது அப்படின்னா, அந்த இன்டென்சிட்டி ஆஃப் லவ். ஏன்னா இங்கே நடக்கிறது பூரா, பெண்மைக்கு நடக்கிறது பூரா அவனுக்கு அங்கே ரிஃப்ளெக்ட் ஆகுது இல்லை. அவன் எங்கே இருக்கானோ கண்ணுக்கு தெரியல, நம்ம விட்னஸ் பண்ண முடியல. அதுக்கடுத்து நடக்கலைங்கிறது கிடையாது, நடக்கும். அவனுக்கும் அதெல்லாம் அங்கே நடக்கும். ஓகேயா. ஸோ அப்போது இந்த பெண்மைக்கு என்ன நடக்குது, ஆண்மைக்கும் என்ன நடக்குது, ஏன் அவன் நோ கான்டாக்ட் ஜோனுக்கு போகிறான்னா, அவன் நிறைய பெண்களை பார்த்துருப்பான் அதுக்கு முன்னாடி வாழ்க்கையில். நம்மளை மீட் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக ஆண் வந்து நிறைய பெண்களை பார்த்துருப்பான். பார்த்து அவன் கடலை போடுற ஹேபிட் உள்ளவனோ இல்லையோ, ஃப்ளர்ட் பண்ணுறவனோ இல்லையோ, எது சைட் அடிக்கிறவனோ இல்லையோ, எது எப்படியா இருந்தாலும் அவன் பார்த்த பெண்கள்ல இருந்து நம்ம டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அவனோட எக்ஸ்பெக்டேஷனுக்கு தகுந்த மாதிரி வேற இருக்கும். இன்னொன்று, அவன் நம்ம கூட ஃபிசிக்கலாக பழகியிருக்கான், டுகெதர்னஸில் இருந்திருக்கும். அப்போது நம்ம எந்த அளவுக்கு அஃபெக்ஷனேட்டு, நம்ம லவ் எந்த அளவுக்கு பவர்ஃபுல், இஃபெக்டிவ், இது பூரா ஆணை பாதிக்குது. அவனுக்கு எமோஷ்னலாக ஓவர்வெல்மிங்காக இருக்குது, பயங்கர எக்ஸ்ட்ரஸியாக இருக்குது, பயங்கர எப்படி சொல்கிறது, அவனால் பேர் பண்ணிக்க முடியல, அந்த இன்டென்சிட்டியை உள்வாங்க முடியல. இதெல்லாம் அவனுக்குள்ளே எதை ட்ரிகர் பண்ணுதுன்னா, நம்ம ஆசைப்பட்டது இப்போ நம்ம பக்கத்தில் இருக்குது, நம்ம இதுக்காக ரொம்ப வருஷம் ஏங்கி இருக்கோம். இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் என்ன, நம்ம ஏங்கணும், ஏங்கின விஷயம் கிடச்சிருச்சு, அதை அனுபவிக்கவும் செஞ்சுட்டோம், அது எப்படி இருக்கும்னு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டோம், எமோஷ்னலாக ரொம்ப ஃபுல்ஃபில்லிங்காக இருக்குது, நம்மளே நம்மளுக்குள்ளே ஊர்ஜிதப்படுத்திட்டோம், அது ஆணுக்குள்ளே ஊர்ஜிதம் ஆகுது. நம்ம பார்த்த நம்ம க்ரௌடுக்குள்ளே இருக்க பெண்கள் யாருமே இப்படி இல்லை, நம்ம தேடுற பொண்ணு இதுதான், அப்போ இதுவ தான் அல்டிமேட் ஒன்னுங்கிற பொறித்தட்டுதல் அவன் அறியாமையே அவனுக்குள்ளே ஆழமாக போகுது உள்ள. அது அவன் அறியலை, புத்தி அறியலை, ஆனால் உள்ளுக்குள்ளே மனசுக்குள்ளேயும் மனசாட்சிக்குள்ளேயும் டீப்பாக போகுது. அப்போ அது என்ன பண்ணுது, அவனோட ரணகலத்தை பூரா கிளப்புது, ட்ரிகர் பண்ணுது அவனை. அப்போ அவன் என்ன செய்கிறான், ஐயையோ நம்ம இன்னும் தயாராகலையே இந்த கனெக்ஷனுக்கு, இந்த கனெக்ஷனை தான் எதிர்பார்த்தோம், இந்த கனெக்ஷன் தான் வேணும்னு இவ்வளோ நாள் தவிச்சோம், இப்போ நம்ம கண்ணு முன்னாடி இருக்குது, இந்த லவ் அண்ட் அஃபெக்ஷன் நமக்கு வேணும், இது இவ்வளோ ஓவர்வெல்மிங்காக இருக்குது, அப்போ இதுக்கு ட்ரூத்ஃபுல்லாக ப்ராமிசிங்காக நம்ம இருக்கணும். ஸோ இந்த லவ்வுக்கு அடுத்த ஸ்டேஜ் என்ன, கமிட்மெண்ட்டு. அப்போ கமிட்மெண்ட் கொடுக்கணும்னா அந்த அளவுக்கு நம்ம ரெடியாக இருக்கணும்ல, இப்போ ரெடியாக இருக்கமா அப்படின்னு கேட்டால் அவங்ககிட்ட அதுக்கு பதில் இல்லை. அதுக்கு பயந்துட்டு அந்த இன்செக்யூரிட்டி பூரா பாப்பப் ஆகுது. இன்செக்யூரிட்டி பூரா பாப்பப் ஆகி அவன் என்ன நினச்சிக்கிறான்னா, நம்ம ஆசைப்பட்ட ஆளை பார்த்துட்டோம், இது வந்து ஒஸ்ட்டாக போய் உடஞ்சி போகிறதுக்கு முன்னாடி நம்மளே அப்ஸ்காண்ட் ஆயிடுவோம் அப்படின்னு தான் அவன் நோ கான்டாக்ட் ஜோனுக்கு போகிறான். ஏன்னா அவன் என்னவாக மாறணும்னு பயப்பட்டான். இப்போ நீங்களே ஒரு கம்ப்ளீட் ஸ்ட்ரேஞ்சர், வேறு ரிலீஜியன், வேறு காஸ்ட், எல்லாமே கம்ப்ளீட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, எத்தனிசிட்டியே டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அவன் ஃபேமிலியில் சொல்லி, சி திஸ் இஸ் ஹூ ஐ ஆம், இதுதான் நான் ஆசைப்பட்டேன், இப்படி தான் எனக்கு ஒரு பொண்ணு வேணும், இந்த மாதிரியெல்லாம் இந்த பொண்ணை பார்த்தேன், எனக்கு பிடிச்சிருக்கு, நான் இவ்வளோ தான் கட்டிக்கணும், இவ கூட தான் வாழ போகிறேன் அப்படின்னு சொல்லணும்னா அந்த ஆள் எத்தனை அப்போசிங்கை ஃபேஸ் பண்ணணும் யோசிச்சு பாருங்க. அவனை விட்டுருங்க, அவனை தாண்டி அந்த குடும்பம், ரிலேட்டிவ்ஸ்க்கு ஃபுல்லாக இது வந்து, ஏன்னா அவங்க பேரண்ட்ஸ் வந்து எல்லாமே நம்ம குடும்பத்தில், நம்ம சமூகத்திலேயே சவுத் இந்தியா, நார்த் இந்தியா எதை எடுத்துக்கிட்டிங்கனாலும் எல்லாருமே எப்படி இருக்கும்னா, அந்த குடும்ப பாங்காக தான் வளர்ந்துருக்கோம், குடும்ப பாங்காக தான் இன்னும் நம்ம பேரண்ட்ஸ் சைடு இருக்காங்க, நம்ம பேரண்ட்ஸ் சைடு ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே இருக்காங்க, அம்மா சைடும் சரி, அப்பா சைடும் சரி. அப்போது அவங்க அம்மா அப்பாவை ஓகே சொல்ல வைக்கணும்னா ரிலேட்டிவ்ஸ் பூரா ஓகே சொன்னால் தான் அம்மா அப்பா ஓகே சொல்லுவாங்க. ஸோ அப்போ இதெல்லாம் எவ்வளோ ஃபேஸ் பண்ணி அவன் கன்வின்ஸ் பண்ண வைக்கிறது. அப்போ அவன் யாராக மாறுறதுக்கு பயப்படுறானோ, யாராக
எதெல்லாம் ஃபேஸ் பண்ணணும்னு நினைக்கிறானோ, ஐயோ இதெல்லாம் எனக்கு வேணான்னு இத்தனை வருஷம் அவாய்ட் பண்ணிட்டு இருந்தானோ, இந்த லவ்வை அவன் கமிட்மெண்ட்டுக்கு வரணும்னா அதெல்லாம் அவன் ஃபேஸ் பண்ணணும். அதெல்லாம் அவன் சரி பண்ணி நம்ம கிட்ட வரணும். அவன் எப்படியெல்லாம் மாற விரும்பாமல் அவாய்ட் பண்ணிட்டு ஓடிக்கிட்டு இருந்தானோ அதுவாகவே அவன் மாறணும். அப்ப இதை ஃபேஸ் பண்றதுக்கு பயந்துட்டு தான் அப்ஸ்காண்ட் ஆயிடுறான், நோ கான்டாக்ட் ஜோனுக்கு போயிடுறான். ஓகேயா? ஸோ இப்போ ஆனா உணர்ந்துட்டான், இதுதான் வேணும், இந்த நோ கான்டாக்ட் ஜோன்ல தான் இதுதான் எனக்கு வேணும். ஏன்னா அந்த திங்கிங் நமக்கு எப்படி நம்மளோட மாஸ்குலினோட திங்கிங் நம்ம மண்டையை விட்டு போக மாட்டேங்குதோ, அவனுக்கும் அதே திங்கிங் இருக்கும். அவன் மண்டையை விட்டு அது போகவே போகாது. என்ன வேலை பார்த்துட்டு இருந்தாலும் சரி, அவன் பின்ன மண்டையில நம்ம ஓடிக்கிட்டே தான் இருப்போம். அதை கலட்டி வைக்க முடியல அவனால. பயங்கர சஃபகேட்டிங்கா இருக்கு. அப்பதான் ஹி இஸ் டிசைடிங். அப்படிதான் இவர் கான்ஃபரன்ஸ் காலுக்கு வந்தாரு, எனக்கு வேணும் அப்படின்னு. ஓகேயா? ஸோ அப்போ வேணும்னு வரும்போது ஸோ ஹி இஸ் ரியலைசிங் என்னோட லைஃப்ல என்னோட ஸ்டாண்ட் என்ன அப்படிங்கிறத அவர் உணர்றாரு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது, ஷிஃப்டிங் பெர்ஸ்பெக்டிவ்ஸ். ஓகேயா? ஸோ அப்போதான் சேஞ்ச் ஆகுது. என்ன சேஞ்ச் ஆகுதுன்னா, இந்த நோ கான்டாக்ட் ஜோன்ல இருக்கும்போது இப்போ எங்ககிட்ட பேசினாரா, அவர் அது வரைக்கும் எப்படி இருந்தார், ஒரு ஆணுன்னா இப்படி தான் இருக்கணும், ஒரு ஆணுன்னா அம்மா அப்பாவை பார்த்துக்கணும், ஒரு ஆணுன்னா குடும்ப பாரத்தை பூரா சுமக்கணும், அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும், அந்த ப்ரொவைடர், இவ்வளவு பர்ஸ்பெக்டிவ் சின்ன வயசுலேருந்து அந்த சோஷியல் கண்டிஷனிங் சொல்லி கொடுத்தது. அதே மாதிரி சமூகத்தில் ஒரு ஆண் இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற ரிஃப்ளெக்ஷன். நான் வேலை பார்க்குற இடத்துல என் பேர் இப்படி தான் இருக்கணும், கெத்தாக இருக்கணும், இதெல்லாம் வந்து பர்ஸ்பெக்டிவ்ஸ் தான், மைண்ட் செட்டு தான். ஸோ இதெல்லாமே சோஷியல் கண்டிஷனிங்கை ஒட்டியே தான் ஆண் வச்சுருக்கான். ஆனால் இப்போ என்கிட்ட பேசுனதுக்கப்புறம் பாருங்கள், அந்த 2 நாள்லேயே அவனுக்கு மாற்றம் வந்துருச்சா, இந்த ரெஸ்பான்சிபிலிட்டியிலேருந்தெல்லாம் கலண்டு வந்துட்டானா, உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணணுன்னா நான் ப்ரொவைட் பண்ணணும், அவ்வளோதான். அதுக்காக உங்களை என் தோளில் தூக்கி வச்சுட்டு ஆடணுங்கிற அவசியம் கிடையாது. இந்த உணர்தல்லாம் அவனுக்கு வந்துருச்சு. நான் எல்லாரையும் பார்த்துக்கிறேன், நான் பார்த்துக்க மாட்டேன்னு சொல்லலை. மாதம் ஆனால் இவ்வளோ காசு அனுப்பிச்சி வச்சுட்டேன், பார்த்துக்கிறேன். ஆனால் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழுங்க, நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு பையனாலாம் என்னை எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க, எனக்கு பிடிச்சதை தான் நான் வாழுவேன் அப்படின்னு அப்படியே அந்த ட்விஸ்ட் ஆயிடுச்சா. இன்னொன்று, சமூகத்தில் நான் ஒரு நல்ல அந்தஸ்தில் நல்ல வேலையில், அந்த வேலைக்கும் ஒரு பேர் இருக்கும், கெத்து இருக்கும்ல, அதில் தான் பொசிஷனில் இருக்கிறேன். இருந்தால் என்ன, அது என்னோட வேலை, தொழில். ஆனால் இதுதான் என்னுடைய நிஜம், எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு இப்படி வாழ தான் பிடிச்சிருக்கு, நான் வாழ்கிறதுக்கு ரெடி ஆகிட்டேன். இந்த பெர்ஸ்பெக்டிவ் எல்லாமே சேஞ்ச் ஆகும் ஆண்கிட்ட. இது நோ கான்டாக்ட் ஜோனில் இருக்கும்போது மட்டும்தான் சேஞ்ச் ஆகும். ஓகேயா? மற்றபடி இதெல்லாம் இன்னொன்று என்னென்னா, இந்த ஃபெமினைன் இன்னர் ஒர்க் பண்ணவும் இது பூரா ஃபெமினைனுக்கு என்ன தெளிவு நிலை கிடைக்குதோ அது பூரா, அந்த தெளிவு நிலை பூரா மாஸ்குலைனுக்கும் கிடைக்கும். ஓகேயா? ஸோ அந்த ஷிஃப்டிங் இன் பெர்ஸ்பெக்டிவ், மைண்ட் செட் சேஞ்சஸ், இது எல்லாமே நடக்கும். மூணாவது வந்து அண்டர்ஸ்டாண்டிங் தி மிரர் எஃபெக்ட். இப்போ நாங்கள் பேசணும்ல, பேசிகிட்டு இருக்கும்போதே நான் சொன்னேன் அந்த பையன்கிட்ட, உங்கள் பெண்மை எங்கேயோ இருக்குங்க, நீங்கள் வந்து, ஏன்னா அவர் ஆல்ரெடி ஒரு பொண்ணு கூட இருக்காரு, அந்த பொண்ணு வேணும்னு நினைக்கிறாரு, அந்த பொண்ணு இவரை ரிஜெக்ட் பண்ணிடுச்சுங்கிற வருத்தத்தில் இருக்காருல்ல. ஸோ ஐ எக்ஸ்பிளைன். அப்போ சொல்லும்போது அவர் வந்து மறுத்து பேசல, எதுவுமே பண்ணல. ஹீஸ் ரெடிலி அக்செப்டட். ஓ இப்படி இருக்குமா அப்படின்னு நம்ம மிரர் எஃபெக்ட் பற்றி சொல்லி கொடுக்கும்போது கம்ப்ளீட்டாக அவர் உள்வாங்கிக்கிட்டு, ஸோ அந்த ட்வின் ஃப்ளேம் கான்செப்டையே அவருக்கு வந்து அந்த வீடியோ காலில் அந்த இன்யாங் பெண்டன்ட் இருக்குல்ல என்கிட்ட, அதை வச்சு அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், இன்யாங் பெண்டன்ட் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அவர் அதெல்லாம் கேட்டுக்கிட்டாரு. அப்போது அவங்க என்ன இன்னர் ஒர்க் பண்ணுறாங்களோ அதனுடைய ரிஃப்ளெக்ஷனாக தாங்க, அந்த நினைவலைகள் தான் உங்களை தாக்குது, அதனுடைய ரிஃப்ளெக்ஷனாக தான் நீங்கள் இவ்வளோ ட்ரிகர் ஆகி என்கிட்ட வந்திருக்கீங்க. ஸோ இது மிரர் எஃபெக்ட்டுங்க, இப்படி தான் இருக்கும். அதாவது மிரர்னால் அவங்க கையை தூக்குனா நீங்களும் கையை தூக்குறது, தட் இஸ் நாட் மிரர் எஃபெக்ட். ஆனால் ட்வின் ஃப்ளேம்ஸ் வந்து சோல் டிஎன்ஏ சேமுங்க. ஸோ யூ சூஸ் இஸ் ஒன், யூ ஹீல் இஸ் ஒன். அதே மாதிரி நீங்கள் டிசைட் பண்ணுற விஷயங்கள் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும், நீங்கள் உங்களுக்கு நடக்கிற விஷயங்களும் ஒரே மாதிரி இருக்கும், உள்ளார்த்தமாக உணர்கிற விஷயங்களும் ஒரே மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாமே அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களுக்கு வர அந்த தெளிவு நிலை உங்களுக்கும் வருது, அது உங்ககிட்ட ரிஃப்ளெக்ட் ஆகுது. இதுதான் ட்வின் ஃப்ளேமுங்கிறதுக்கான ப்ரூஃப், இந்த மிரர் எஃபெக்ட்டு அப்படின்னலாம் அவருக்கு சொல்லி கொடுத்து புரிய வச்சேன். இது வந்து நம்மக்கிட்ட பேசுனதுனால புரிஞ்சுக்கிட்டாருன்னு நீங்கள் நினைக்க வருவீங்க. இன்னொன்று, பேசுகிறதுங்கிறதுமே அவரோட ஹையர் செல்ஃபு என்னை தேர்ந்தெடுத்ததுனால நான் பேசுகிறேன் அவர்கிட்ட. ஓகே, அந்த பெண்ணை வந்து என்னோட வீடியோஸ் பார்த்துருக்கலாம், இன்னர் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கலாம், ஹவவர் இட் குட் பி. இவங்க வந்து பேசினா இவர் கொஞ்சம் தெளிவாக வரல அப்படின்னு அவங்க நினச்சிருக்கலாம். அதனால பிரபஞ்சம் அதுக்கான கனெக்ஷனை கொடுத்துருக்கலாம். மற்றபடி எல்லாருக்குமே அப்படி இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. அந்த பெண்மையே என்ன நினச்சிருக்கலாம், வேற யாரோ ஒரு பெண்மை அந்த மாதிரி இன்னர் ஒர்க் பண்ணுறாங்கன்னா, ஐயோ நம்ம பார்த்த இதே வீடியோவை நம்ம ஆளும் பார்த்தாருன்னா தெளிவாயிருவாரே, எங்கே இருக்கானோ தெரியல, எங்கே இருந்தாலும் இந்த வீடியோவை பார்த்தானா தெளிவாவானே அப்படின்னு நினச்சா, அந்த ஆணுக்குள்ளேயே இந்த பெண்ணோட ஹையர் செல்ஃப் தானே இருக்குது, டிவைன் ஃபெமினைன் இருக்குல்ல.
ஸோ அந்த டிவைன் ஃபெமினைன் வந்து என்ன பண்ணும், அந்த யூடியூப் வீடியோ கொண்டு போய் அந்த ஆணுக்கு போடும். அப்போ அந்த ஆண் அதை பார்த்து அந்த நாலேஜ் கெயின் பண்ணும்போது கண்டிப்பான முறையில் இந்த மிரர் எஃபெக்ட்னா என்ன, ட்வின் ஃப்ளேம் கான்செப்ட்னா என்ன, சோல்மேட் கான்செப்ட்னா என்ன, கார்மிக் கனெக்ஷன், இதெல்லாமே ஆணுக்கும் தெளிவு நிலை வரும். ஸோ அந்த மிரர் எஃபெக்டோட புரிதல் கம்ப்ளீட்டாக உள்ளார்த்தமான புரிதல் வரும். ஓகேயா? ஸோ இது 3வது. 4வது வந்து ரெகக்னைசிங் தி டெப்த் ஆஃப் தி ட்வின் ஃப்ளேம் ஜேர்னி. இப்போ ஒரு வீடியோ பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்களா, இப்போ இவருக்கே நம்ம கூட கான்ஃபரன்ஸ் கால் பேசினார்ல, அவருக்கே வந்து நம்ம அந்த இன்யாங் பாலை வச்சு 5 நிமிஷம் சொல்லி கொடுத்த அந்த ட்வின் ஃப்ளேம் கான்செப்டில் வந்த புரிதலே அவருக்குள்ளே நிறைய மாற்றங்களை கொண்டு வந்துருச்சு. ஓ, இது இவ்வளோ ஆழமான விஷயமா, அப்போ கடவுள் படைக்கும் போதே நம்மளை பேராக தான் படைச்சிருக்காரா, நமக்கு இப்படி ஒரு தேடுதல் இருக்குனாலே அப்போ நம்ம ட்வின் ஃப்ளேம் எங்கேயோ பிறந்திருப்பாங்களா. ஸோ இவ்வளோ விஷயம் அன்னைக்கே அவருக்கு தோணி, அதுக்கப்புறம் என்னோட சேனல் லிங்க் அனுப்ப சொல்லி என் சேனலில் இருக்கிற வீடியோஸே அத்தனை வீடியோஸ் அவர் பார்த்துருக்காரு. ஓகேயா? ஸோ அப்போ அந்த ட்வின் ஃப்ளேம் ஜேர்னி, அந்த ட்வின் ஃப்ளேம் கான்செப்டை நம்ம சொல்லி கொடுத்துட்டோம்னா அந்த ட்வின் ஃப்ளேம் கான்செப்டை பற்றின தேடுதல் அவங்களுக்குள்ள இருக்குது. அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்கு டைமே இல்லை, ஃபுல்லாக ஒர்க் பிஸியில் இருக்காங்கனால நைட் அந்த தூங்கும்போது யூடியூப்பை நோண்டிட்டு தூங்குவாங்கள்ல, அப்போல்லாம் வேஸ்ட்டாக அவங்க நோண்டணும்னு நினைக்கிறது இல்லை. உபயோகமாக பிரயோஜனமாக இதை பற்றின நாலேஜ் கெயின் பண்ணிட்டு தூங்குறாங்க. அதை அவங்கள அறியாமல் எப்போ தூங்குறாங்களோ நம்மளுக்கு தெரியல. ஆனால் இந்த நாலேஜ் கெயின் பண்ணணும்னு நினைக்கிறாங்கல்ல, அப்போ இந்த ட்வின் ஃப்ளேம் ஜேர்னியே வந்து இது உண்மையாக நம்ம சேனல் மட்டும் அப்போ பார்க்க மாட்டாங்க. இது உண்மையாக வேறு யாரும் பேசியிருக்காங்க, இவங்க மட்டும் தான் பேசியிருக்காங்களா, இவங்க லிவிங் எக்ஸாம்பிள் இவங்க வாழ்க்கை அனுபவத்தை ஷேர் பண்ணுறாங்க, அப்போ இது எல்லாருக்குமே நடந்துருமா, இந்த ஆராய்ச்சியெல்லாம் அடுத்தடுத்து நடக்கும். அப்போ ட்வின் ஃப்ளேம் ஜேர்னியை பற்றின அந்த டெப்த் ஆழம் ஆணுக்கும் புரிய ஆரம்பிக்கும். ஏன்னா ஆணுக்கும் அந்த தேடுதல் இருக்குது, அந்த தேவை இருக்குது. ஃபெமினைன் பண்ணுற இன்னர் ஒர்க்கு ஆணையும் தான் பாதிக்குது, மாற்றத்தை கொண்டு வருது. ஓகேயா? ஸோ இது எல்லாமே ஆணும் வந்து தேடி நாலேஜ் கெயின் பண்ணிக்குவாங்க. அடுத்தது வந்து டிரான்செண்டிங் தி லிமிட்டேஷன் ஆஃப் தி 3D ரெலம். ஆமாம், இந்த ட்வின் ஃப்ளேம் ஜேர்னி இதெல்லாம் நம்ம தெரிய தெரிய என்ன பண்ணுறோம், ஓ அப்போது இந்த நான் சொன்ன மாதிரி சோல் கிரியேஷன்லேருந்தே அவங்களும் தெரிஞ்சுக்குவாங்க இல்லையா? ஸோ அப்போ குவாண்டம் பேக்கேஜ் ஆஃப் எனர்ஜி இருக்குது, எனர்ஜி தான் சாஸ்வதம், இந்த எனர்ஜிக்கு தான் இந்த உடல் கொடுக்கப்பட்டிருக்கு, இந்த ஜென்மத்தில் இந்த உடல் குவாண்டம் பேக்கேஜாகவே இறங்கியிருக்கோம் நம்ம எனர்ஜியாக. ஸோ கடைசியில் ஒரு முழு ஆன்மா பால் ஆகிற வரைக்கும் பிரிஞ்சிருக்கோம். அந்த ஆன்மா பாலும் 2 பிரிஞ்சு தான் மாஸ்குலைன் ஃபெமினைனாக பிறந்திருக்கும். இந்த ஆழம் பூரா அவங்க தெரிஞ்சுப்பாங்க. இந்த ஆழம் பூரா தெரிஞ்சதுக்கு அப்புறம் நமக்கான பெண்மை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறாங்க. அப்போ ஹையர் டைமென்ஷனில் நம்ம சேர்ந்தே தான் இருக்கிறோம், நமக்கு செப்பரேஷனே கிடையாது. இந்த பூமிக்கு வந்து தான் நம்ம அந்த ஃபிசிக்கல் ஃபார்மை தேடுறதுனால செப்பரேஷனில் இருக்கோம். செப்பரேஷனை பற்றின உண்மைகளையும் தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ செப்பரேஷன்லேருந்து எப்படி நான் யூனியன் கான்ஷியஸ்னஸுக்கு வர்றது அப்படிங்கிற நாலேஜை கெயின் பண்ணிக்கிறாங்க. ஸோ அப்போ எனர்ஜி தான் சாஸ்வதம், நம்ம ஹார்ட் ஸ்பேஸுக்குள்ளேயே நம்ம ட்வின் ஃப்ளேம் இருக்கா அப்படிங்கிறத ஆண் தெரிஞ்சுக்கிறான். ஆனால் எப்படி கனெக்ட் பண்ணும், கம்யூனிகேட் பண்ணுங்கிறது தெரிஞ்சுக்கல, இந்த நாலேஜ் பூரா தெரிஞ்சுக்கிறான். அப்போ எனர்ஜி அப்படிங்கிற விஷயத்த உள்வாங்குறான். ஏன்னா ஆண் எப்படிப்பட்டவன், யூஸ்வலாகவே ஆணனுடைய மேக்கப் எப்படி அப்படின்னு சொன்னால், பெண் வந்து உணர்வு சார்ந்தே வாழ்வா. எல்லாமே அவன் உணர்வு தான் அவளுக்கு ஜிபிஆர்எஸ் காம்பஸ். அதுலேருந்தே பூரத்தையும் கற்றுக்குவா. ஏன் இப்படி இருக்குது, ஏன் இப்படி இருக்குது, ஏன் நமக்கு கஷ்டமாக இருக்குது, ஏன் சஃபகேட்டிங்காக இருக்குது, ஏன் தொண்டை அடைக்கிற மாதிரி இருக்குது, இதெல்லாம் பெண் உணர்வு சார்ந்தே கற்றுக்குவா. ஆண் அப்படி கிடையாது. ஆண் ப்ராக்டிக்கலாக அவனுக்கு ஃபிசிக்கலாக அவன் கண்ணு முன்னாடி இருக்கிற சமூகத்தில் அந்த உலகத்தில் என்ன நடக்குதோ அதுலேருந்து தான் அப்சர்வ் பண்ணி கற்றுக்குவான். ஆனால் இப்போது என்ன பண்ணுறான், எனர்ஜியை பற்றி கற்றுக்குறான். ஓகேயா? அப்போது நம்ம ஆல்ரெடி சேர்ந்தே தான் இருக்கோன்னு கற்றுக்குறான். ஏன் ட்வின் ஃப்ளேம் எனக்குள்ளே தான் இருக்கான்னு கற்றுக்குறான். ஸோ இந்த சேஞ்ச், இந்த எனர்ஜி தான் சாஸ்வதங்கிறத முழுசாக உள்வாங்கிக்கிறான், அந்த நாலேஜ் கெயின் பண்ணுறான். அதுக்கான நிறைய மெட்டீரியல்ஸ் தேடுறான், அதுக்கான ப்ரூஃப்ஸ் தேடுறான். ஏன்னா அவன் மண்டையை பொறுத்த வரைக்கும் இந்த உணர்வு பத்தாது, அவனுக்கு விட்னஸ் வேணும். ஸோ அந்த விட்னஸ் எல்லாம் தேடி தேடி கண்டுபிடிச்சிக்கிறான். இதுக்கு இடையில இதெல்லாம் அவன் பண்ணும்போது அவன் வந்து இந்த ஹையர் செல்ஃபு, அவனோட ஃபெமினைன் உள்ளே இருக்கா, இதெல்லாம் பேசி டெஸ்ட் பண்ணுறான்ல. டெஸ்ட் பண்ணும்போது நிறைய மிராக்கிள்ஸ் நடக்கும் அவனுக்கு. என்ன நடக்கும்னா, அவன் டெஸ்ட் பண்ணுறான்னா, நான் என் ஃபெமினைன்ட்ட கேட்டேன், இது வேணும்னு கேட்டேன், எனக்கு கிடச்சிச்சு, இதெல்லாம் ஆணுக்கு நடக்கும். இந்த நோ கான்டாக்ட் ஜோனில் தான் ஆணுக்கு நடக்கும். அப்போ தான் அந்த தீர்க்கமான பிலீஃப் எனர்ஜி மேலே அவனுக்கு வரும். அப்போ தான் டிவினிட்டியவே அவன் உணர ஆரம்பிப்பான். அப்போ வரைக்கும் இன்னொன்று என்னென்னா, டிவைன் செல்ஃப் இருக்குது, ஹையர் செல்ஃப் இருக்குது, இதெல்லாம் ஆணுமே கற்றுக்குவான். ஓகேயா? அவன் கூட இருக்கிறது டிவைன் செல்ஃப் கூட இருக்கானா, ஹையர் செல்ஃப் கூட பேசுகிறானாங்கிற இந்த கன்ஃபியூஷன்லாம் வரும். ஆனால் அவனுக்கு தெளிவாக புரிகிற ஒரு விஷயம் என்னென்னா,
நம்ம டிவைன் பவர்கிட்ட ஒரு விஷயத்த கேட்டோம், அந்த டிவைன் பவர் நமக்கு இதை கொடுத்துருக்கு. அந்த மிராக்கிள்ஸ் எல்லாம் நடக்கும்போது எனர்ஜி தான் சாஸ்வதம்னு இந்த ஃபிசிக்கல்ல இருந்து முழுசா டிட்டாச் ஆக மாட்டான். ஆனா ஃபிசிக்கல்ங்கிறது இந்த ஜென்மத்துல நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க உடம்பு அப்படிங்கிற அந்த புரிதலுக்கு வந்துருவான். அதாவது எப்படி சொல்றது? ஃபர்ஸ்ட் அந்த புரிதலே இல்லைல்ல, ஆணுக்கு ஃபிசிக்கலை மட்டுமே தானே நம்பினா. இப்போ அதுல இருந்து இது ரொம்ப டிராஸ்டிக் சேஞ்ச் தானே. இந்த சேஞ்ச் எல்லாம் நோ கான்டாக்ட் ஜோன்ல தான் வரும் ஆணுக்கு. அதுக்கப்புறம் ரிலீசிங் அடிக்டிவ் எனர்ஜிஸ். ஓகேயா, இது வந்து எப்படி நடக்கும் அப்படின்னா, தனக்குள்ளேயே ஹையர் செல்ஃபா தன்னுடைய ட்ரீம் கேர்ள் இருக்கா அப்படிங்கிறத அவன் தெரிஞ்சுக்கும் போது, அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாம் இது நான் இல்லை அப்படின்னு அவன் தெரிஞ்சுக்கும் போது, எப்படி பெண் வந்து இதுதான் நம்ம மாஸ்குலைன் தெரிஞ்சுக்கிறான், அது மாதிரி ஆணுக்கும் இதுதான் நம்ம ஃபெமினைன் அப்படின்னு தெரிஞ்சுப்பான். அப்போ தெரிஞ்சுக்கும் போது அவ கூடிய அந்த எனர்ஜி கூடயே அவன் வாழ கற்றுப்பான் அடுத்த ஸ்டேஜ். ஏன்னா ஃபர்ஸ்ட் எனர்ஜி தான் சாஸ்வதம் உணர்ந்துட்டான்ல. இப்போ அந்த எனர்ஜி கூட ஹார்ட் ஸ்பேஸுக்குள்ளே தான் இருக்குன்னா அது எனர்ஜியாகவே தான் வாழணும். ஃபிசிக்கல் ஃபார்ம் எல்லாம் கொடுக்கக்கூடாது. டிட்டாச் ஆகணும்னா அது டிட்டாச் ஆகவும் கற்றுக்குவான். அப்போ அந்த ஏன்னா அவன் மண்டைக்கு பின்னாடி தான் எப்பவுமே என்ன வேலை செஞ்சாலும் ஓடிக்கிட்டே இருக்குல்ல. அந்த அந்த நினப்பு, பெண்மையினுடைய நினப்பு அவனால் கலட்டியே வைக்க முடியலையே. அதனால என்ன நம்ம எப்படி வாழ்ந்துட்டு இருக்கோம், ஹார்ட் பீட்டு, துடிக்கிற ஹார்ட் பீட்டு தான் நம்ம மாஸ்குலைன், அது கூட பேசி கனெக்ட் ஆகி வாழ்கிறோம்ல. அதே மாதிரி அவனும் அவனுடைய கற்பனைகள்ல அந்த ஒர்க் இல்லாத பிஸி இல்லாத நேரத்துல யாரோ ஒருத்தர்கிட்ட செலவழிக்கணும் நேரத்துல, அவனுக்கு ஏக்கங்களும் ஆசைகளும் இருக்கிற நேரத்துல, அவனோட ஆசையை பூரா எக்ஸ்பிரஸ் பண்ணணுங்கிற தோணுதல் வர்ற நேரத்துல பூரா இந்த ஆணும் அவன் மனசுக்குள்ள இருக்க கற்பனை கதாபாத்திரம் இந்த பொண்ணை தான் நினைச்சு பார்க்கறான். இந்த பொண்ணை நினைச்சுக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகுது, இந்த நிறைய பான் சைட்ஸுக்குள்ள போறது, நிறைய அன்வான்டா மற்றவங்க கிட்ட எல்லாம் பேசணுங்கிற நினைப்பு, இந்த என்ன சொல்றது எமோஷ்னலா இவங்களே போய் அவங்க எம்டினஸ் ஃபில் பண்றதுக்காக அட்டாச் பண்ணிக்கிறது, இதுல இருந்து எல்லாமே வெளியே வந்துருவாங்க. இன்னொன்னு, அவங்க தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன்ல இருந்தெல்லாம் வெளியே வந்துருவாங்க. இப்போ ஏதோ ஒரு பொண்ணுகிட்ட ஃப்ளர்ட் பண்ணிட்டே இருக்காங்க, பேசிட்டே இருக்காங்க அப்படின்னா இந்த இந்த ட்ரீம் பர்சன் கிட்டேயே அவங்க எமோஷ்னலாக கனெக்ட் ஆகிருக்கும் போது அந்த ஃபுல்ஃபில்மெண்ட் கிடைச்சிருதா அந்த பொண்ணுக்கிட்ட இருந்தெல்லாம் வெளியே வந்துடுவாங்க. இன்னொன்று, ஃபஸ்ட்டு அவங்க ரொம்ப ஆல்ரெடி இருந்த ரிலேஷன்ஷிப்பில் நிறைய ஹர்ட்ஃபுல்லாக இருந்திருப்பாங்க. அந்த ஹர்ட் எல்லாம் எனக்கு நினச்சிக்க வேண்டாம், எனக்கு அந்த ஹர்ட் எல்லாம் யோசிக்க கூட வேண்டாம் அப்படின்னு சொல்லி தான் அவங்க வேலையில் அடிக்டிவாக ஒர்க்கஹாலிக்காக ரொம்ப இருந்திருப்பாங்க. அவங்களே கொண்டு போய் அவங்கள கட்டிகிட்டு இருப்பாங்க. இப்போ இந்த ரியலைசேஷன்லாம் வந்ததுக்கப்புறம் இந்த ஃபெமினைன் கூட, ட்ரீம் ஃபெமினைன் கூட இன்டர்னலாக எமோஷ்னலாக கனெக்ட் ஆனதுக்கப்புறம் அந்த ஜாப் அடிக்ஷனுக்குமே தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் தான். ஸோ இந்த தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷனில் இருந்தாலும் ஆண் வெளியே வருவான். ஓகே, இந்த சேஞ்சும் நோ கான்டாக்ட் ஜோனில் தான் நடக்கும். இதெல்லாம் இப்போ என்ன அறிகுறி, திஸ் இஸ் ஹவ் யூ நோ. உங்களுக்கு இதெல்லாம் உங்களுக்குள்ளேயும் தெரியும். இந்த மாற்றம் பூரா உங்களுக்கு நடக்குது. நீங்கள் ஃபெமினைன் இன்னர் ஒர்க் பண்ணுறீங்க, இந்த மாற்றம் பூரா ஃபெமினைனும் பண்ணுறீங்க. ஓகேயா, நீங்களும் எப்படி சொல்கிறது, அந்த நான் சோஷியல் கண்டிஷனிங்லேருந்து வெளியே வரேன், இந்த அடிக்ஷன்ஸில் இருந்தெல்லாம் வெளியே வரேன், இந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்லாம் டிட்டாச் பண்ணிக்கிறேன், இதெல்லாம் ஃபெமினைனும் பண்ணுறீங்க ஆதாரப்பூர்வமாக. அது பூரா மாஸ்குலைனுக்கும் நடக்குது. அப்போ நீங்கள் ஒன்று என்ன ஆணித்தரமாக தெரிஞ்சுக்கணும், ஒரு பெண்மையாக நான் இன்னர் ஒர்க் பண்ணி இதெல்லாம் பண்ணுறேன்னா இதை பூரா என் ஆண்மையும் பண்ணுறான் அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்குங்க. ஸோ அப்போ நீங்கள் யூனியனுக்கு தயாராகிட்டு இருக்கீங்கன்னா அதே ஈக்குவலுக்கு உங்கள் ஆண்மையும் யூனியனுக்கு தயாராகிட்டு இருக்கான். நீங்கள் எல்லா விதத்துலையும் தயார் தான். அதுக்கு ஒரு நான் வீடியோ தனியாக போடுறேன், இந்த வீடியோட சேர்ந்து போட முடியாது, அதுவே ஒரு பெரிய வீடியோவாக வரும். ப்ராக்டிக்கலாக ஹவு டு பிகம் ரெடி ஃபார் ஃபிசிக்கல் யூனியன் அப்படிங்கிறது. ஸோ அப்போ நீங்கள் பெண்மை கம்ப்ளீட்டாக தயார் அப்படின்னு ஒரு பெரிய டிக் மார்க் விழுகுதுன்னா ஆண்மையும் தயார் அப்படின்னு கம்ப்ளீட்டாக ஒரு பெரிய டிக் மார்க் விழுந்துடும். அந்த ரெண்டு பக்கமும் டிக் மார்க் விழுந்துருச்சுன்னா பிரபஞ்சம் ரெண்டு பேர்த்தையும் கூட்டிகிட்டு வந்து சேர்த்துரும். ஓகேயா, ஸோ அப்போது நீங்கள் ரெடி ஆகும்போது உங்கள் ஆணும் ரெடி ஆகிட்டுருக்கான் ஈக்குவலாக. அதை நல்லா நீங்கள் உங்கள் ஆணை கண்டுபிடிச்சிருக்கீங்களோ கண்டுபிடிக்கலையோ, உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ, இதெல்லாம் ஆணுக்கு நடக்குது. இதை வந்து தீர்க்கமாக நம்பிக்கைங்க. ஏன்னா நானும் என்னுடைய ரியல் வேர்ல்டில் பார்க்குற வரைக்கும் இதெல்லாம் அந்த இங்கிலீஷ் சேனல்ஸில் சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் கதையாக கேட்டிருக்கேன், அவ்வளோதான். எனக்கு நடக்கும்போது தான் நானும் அதெல்லாம் நம்பினேன், விட்னஸ் பண்ணேன், சந்தோஷப்பட்டேன். இப்போ எனக்கு நடந்துருச்சு, நீங்கள் அது வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம்ல. அதனால அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன், இது நடக்கும், நம்புங்க, நிஜத்திலேயே நடக்குது. அதுக்கு தான் என்கிட்ட கான்ஃபரன்ஸ் கால் பேசுகிற ஒருத்தரோட எக்ஸாம்பிளையும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஓகே, அடுத்தது வந்து எம்ப்ரேசிங் எனர்ஜெட்டிக் ஷிஃப்ட்ஸ். இது வந்து ஒரு பெரிய மாற்றம் தான் ஆணோட வாழ்க்கையில். ஏன்னா அவன் மேட்ரிக்ஸ்லேயே வாழ்ந்துட்டு இருந்துட்டு எனர்ஜி தான் சாஸ்வதம்னு புரிஞ்சுக்கிட்டு, இப்போ அந்த எனர்ஜி தான் சாஸ்வதம் புரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவன் என்ன பண்ணியிருக்கான்னா இந்த அடிக்டிவ் பேட்டர்ன்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ண கற்றுட்ருக்கான். நம்மளோட பெண்மைக்கு தான் நம்ம டெடிக்கேட்டடாக இருக்கணும்,
நம்மளோட பெண்மை தான் நமக்கு சாஸ்வதம்னு உணர்ந்து தான் தேர்ட் பார்ட்டி எனர்ஜியில் இருந்தால். இப்போ அடுத்து என்ன பண்ணுறான், 24/7 எவ்ரி செகண்ட் அவன் வேலையில் இருக்கானோ, ஃப்ரீயாக இருக்கானோ, வீட்டில் சமைச்சிட்டு இருக்கானோ, இல்லை ஏதோ ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கானோ, என்ன பண்ணாலும் அந்த பெண்மையோடையே வாழ கற்றுக்கிறான். அந்த பெண்மைக்கிட்டேயே எல்லாத்தையுமே அவனுக்கு என்னெல்லாம் பேசணுமோ எல்லாத்தையுமே பேச கற்றுக்கிட்டான். அவன் மட்டும்தான் அவனுக்கு சொந்தம்னு புரிஞ்சிருது. ஸோ இங்கேயே அந்த எனர்ஜெட்டிக் ஷிஃப்ட் நடந்துருதா. ஸோ அப்போ அவன் எங்கே வாழ்ந்துட்டுருக்கான், அவன் உடம்பு தான் ஃபிசிக்கல் பாடி இயங்குது பூமியில். அவன் வாழ்றது எங்க, அவன் ஹார்ட் ஸ்பேஸுக்குள்ள அவன் பெண்மை இருக்கிற இடத்துல இவனும் உள்ளே போய் உட்காந்துட்டு பெண்மையோட வாழ்ந்துட்டு இருக்கான். ஸோ எனர்ஜெட்டிக்கலாக அவன் எங்கே இருக்கான், 5th டைமென்ஷனில் இருக்கான், ஹையர் டைமென்ஷன்ஸுக்கு அசெண்ட் ஆகிட்டு இருக்கான். அவனோட எனர்ஜி உள்ளுக்குள்ளே இருக்குது. ஆனால் அவன் இயக்க நிலை மட்டும்தான் பூமியில் இருக்குது. திஸ் இஸ் a vast energetic shift for a masculine. இந்த ஷிஃப்ட் நடக்குது மாஸ்குலைனுக்கு. ஓகேயா. ஸோ இது வந்து நீங்களுமே விட்னஸ் பண்ண முடியும். நீங்கள் இந்த மாஸ்குலைனோட பேசி 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 மாஸ்குலைன் கூடவே உள்ளே போய் உட்காந்து வாழ்கிறீங்க பாருங்க. அதே மாதிரி உங்களுக்கு இந்த மாற்றம் நடக்குதுன்னா அவங்களுக்கும் அந்த மாற்றம் நடக்கும். ஸோ திஸ் இஸ் ஆல். இதெல்லாம் நடக்கும்போது எப்படி இருக்கும், ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருப்பீங்க, டென்ஷனே ஆக மாட்டீங்க. வெளியே என்ன நடந்தாலும் ஓகே பூமி இப்படிதான் இயங்கும் அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக கேஷுவலாக உங்களுக்கும் அந்த பக்குவ நிலையெல்லாம் வரும்ல, ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் இந்த ஷிஃப்ட்ஸ் எல்லாம் நடக்க நடக்க நடக்க. ஸோ அந்த மாதிரி நீங்களும் சேஞ்ச் ஆகிட்டே இருப்பீங்க. ஸோ உள்ளுக்குள்ளே வேற கான்வர்சேஷன் பேசிகிட்டே இருக்கீங்க. டெய்லி பேசிஸில் உங்களுக்கு நடக்கிறதெல்லாம் உங்கள் மாஸ்குலைன் கிட்ட கொட்டுறீங்க அப்படின்னா கான்வர்சேஷன் இஸ் நாட் ஒன் சைடட். இல்லை, அவங்களும் அதுக்கு பதில் சொல்லுவாங்க, உங்களுக்கு ஐடியா சொல்லி தருவாங்க, நடந்த விஷயத்தை பற்றி அவங்களோட ஒப்பீனியன் சொல்லுவாங்க. ஸோ இது இட் பிகம்ஸ் அ ஹெல்த்தி டிஸ்கஷன் பிட்வீன் யூ போத். அப்போ அவங்களோட ஸ்டாண்ட் என்ன, அவங்களோட கருத்து பரிமாற்றம் என்ன, அவங்க என்ன சொல்கிறாங்கங்கிறதும் உங்களுக்கு ஃபுல்லாக தெரிய வரும். ஸோ நீங்கள் எப்படி இருக்கீங்க, ஃபெமினைனாக இருக்கீங்க. யூ ஆர் லிட்டில் பை லிட்டில் டியூனிங் இன்டு ஃபெமினைனாக இருந்துக்கிட்டே மாஸ்குலைனோட கேரக்டர்ஸ் எல்லாம் உள்வாங்கி அந்த மாஸ்குலைனே ஃபெமினைனாக வாழ்ந்தா எப்படி இருப்பான் அந்த மாதிரி நீங்கள் சேஞ்ச் ஆகுறீங்க. யூ ஆர் பிகமிங் கம்ப்ளீட்லி ஹிம் இன் அ ஃபெமினைன் பாடி டு அட்ராக்ட் தட் எனர்ஜி. யூனிவர்ஸ் கிவ்ஸ் ஹூ யூ ஆர், நாட் வாட் யூ வாண்ட். அப்போ யூ ஆர் பிகமிங் கம்ப்ளீட்லி யுவர் மாஸ்குலைன் இன் ஃபெமினைன் பாடி வித் ஃபெமினைன் குவாலிட்டிஸ். புரியுதா? மாஸ்குலைனுக்கான எனர்ஜியை கேரி பண்ணுறீங்க, மாஸ்குலைனுக்கான குணாதிசயங்கள் எல்லாம் ஒரு பெண்ணாக நீங்கள் உள்வாங்கி அதை பெண்ணாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறீங்க. ஸோ அப்போ என்ன, அது ஹூ யூ ஆருங்கிறத யூ வில் அட்ராக்ட். அப்போ அந்த ஆணுக்கு எப்படி மாற்றம் வருது, அந்த ஆணும் இன்னர் கான்வர்சேஷன் பேசும்போது அவனோட எமோஷனல் பேக்கேஜ் எல்லாம் அந்த பொண்ணுக்கிட்ட போய் கொட்டுறான். அப்போது அந்த பொண்ணும் பதில் சொல்லும்ல, அந்த பொண்ணுக்கு பிடிச்ச மாதிரி, அந்த பொண்ணுக்கு தோணுன மாதிரி, அந்த பொண்ணுக்கு தெரிஞ்ச மாதிரி, அந்த பொண்ணு வாழ்க்கை அனுபவங்களுக்கு தகுந்த மாதிரி அந்த பொண்ணு சஜஸ்ட் பண்ணும். அப்போது அந்த பொண்ணை ரசித்து ரசித்து உள்வாங்கி அவனுக்குள்ள அந்த பெண்ணினுடைய, அந்த பெண்ணுக்காகவே அவ்வளோ அத்தாரிட்டேட்டிவாக இருந்தான், அந்த மென்மைத்தன்மையோட அவனுக்கான அந்த பெண்மை எப்படி இருக்காளோ ஆணினுடைய உடம்புல அதுவாகவே அவனும் மாறுறான். அந்த பெண்மையினுடைய குவாலிட்டிஸை கேரி பண்ணிக்கிட்டே அவனும் மாறுறான். ஸோ ஹீ இஸ் ஆல்சோ பிகமிங் என்னது, வைப்ரேஷனல் வைஸ் அவனுக்கு அந்த பெண்மை தானே வேணும், அந்த பெண்மையாகவே மாறுறான் டு அட்ராக்ட் தட் ஃபெமினைன். அவன் அறியாமலே இந்த மாற்றம் நடக்குது. பெண்மைக்கும் அவள் அறியாமையே அவ்வளோ இன்டெலிஜாக வாழ்கிறாங்க. அந்த ஆண்மைக்கான எனர்ஜி கூடயும் பெண்மைக்கான எனர்ஜி கூடயும் அவங்கள அறியாமலே இந்த மாற்றம் பூரா அவங்களுக்குள்ள நிகழுது. எனர்ஜெட்டிக்காக தே ஆர் சேஞ்சிங். ஓகேயா. ஸோ இது வந்து என்ன சொல்கிறது, திஸ் இஸ் கால்ட் எம்ப்ரேசிங் தட் எனர்ஜி ஷிஃப்ட்ஸு. ஆனால் நம்மளுக்கு தெரியல இதெல்லாம். ஆனால் இந்த மாற்றம் பூரா நமக்கு நடக்கும். நீங்கள் நல்லா வாட்ச் பண்ணி பாருங்கள். அப்போ அந்தளவுக்கு நீங்கள் இன்னும் இந்த மாற்றம் நடக்கலைன்னா அந்யோன்யம் ஆகலைன்னு அர்த்தம் உங்கள் எனர்ஜியோட. நீங்கள் அந்யோன்யம் ஆயிருந்தீங்கன்னா இந்த மாற்றம் நடக்கும். ஓகேயா. ஸோ இது வந்து 7வது பாயிண்ட்டு. 8வது பாயிண்ட்டு எம்ப்ரேசிங் கான்ஷியஸ்னஸ். இதெல்லாமே இருந்தாலும் ஆண்மைக்கும் சரி பெண்மைக்கும் சரி என்ன ஒரு விஷயம் தெரியும்னா, இப்போ இந்த ஸ்டேஜில் ஏன்னா இவ்வளோ அந்யோன்யம் ஆயிட்டாங்க. ஹையர் செல்ஃப்ட்ட ஒரு எனக்கான உடல் தேவை இருக்குனாலும் அதை நான் விஷனாக ஹையர் செல்ஃப்ட்ட காமிக்க முடியுங்கிற தெளிவு அவங்களுக்கு வந்துருச்சு. இதை வந்து அவங்க டிவைன் செல்ஃப் கிட்ட பண்ண முடியாது. ஸோ அந்த கான்ஷியஸ்னஸ் டிவைன் செல்ஃப் இருக்கு இல்லையா, அந்த டிவைன் செல்ஃப் கிட்ட அவங்க 2 பேருமே, இப்போ பெண்மை இருக்கான்னா பெண்மையாலையும் டிவைன் செல்ஃப் கிட்டேலாம் பேசாமல் இருக்க முடியாது. இப்போ நான் இருக்கேன்னா என்னால் சிவ்ஜி கிட்ட பேசாமல் இருந்தால் என்னத்தையோ வாழ்க்கையில் இழந்த மாதிரி இருக்கும். என்னதான் என்னோட ஆண்மை கூட இருக்கேன், ரியாஸ் கூடவே இருக்கேன், ரியாஸ் கிட்ட எல்லாமே எக்ஸ்பிரஸ் பண்ணுறேன்,
பிரியாஸ் ஹையர் செல்ஃப்னாலும் அந்த டிவைன் செல்ஃப்ல இருந்து வந்த ஒரு துளி அப்படின்னாலும் ஸ்டில் தேர் இஸ் சம்திங் கால் டிவைன் செல்ஃப் இல்லையா? அதுகிட்ட பேசலைன்னா அன்னைக்கு நாள்லயே என்னத்தையும் தொலைச்ச மாதிரி இருப்பேன் நான். ஸோ அந்த கான்ஷியஸ்னஸையும் டிவைன் கான்ஷியஸ்னஸையும் நம்ம எம்ப்ரேஸ் பண்ண கத்துக்கிறோம். ஓகேயா? 2 பேரும் சேர்ந்து தான் டிவைன் கிட்டயும் பேசணும். இதே மாற்றம் ஆணுக்கும் நடக்கும். ஹி லேர்ன்ஸ் டு எம்ப்ரேஸ் டிவைன் கான்ஷியஸ்னஸ். அப்போ அவனுக்கும் அந்த வித்தியாசம் தெரியும். அவனும் வந்து இன்னும் ஆழமா தீர்க்கமா கோயிலுக்கு போய் சாமி கும்பிடல அப்படிங்கிறத வச்சோ, இல்ல வந்து அவன் வீட்ல சிலை உருவங்கள் வைக்கல, இதெல்லாம் வச்சு யூ கான்ட் டெல் அ மேன் வெதர் ஹி இஸ் இன் டிவைன் கான்ஷியஸ்னஸ் ஆர் நாட். அவனுக்குள்ள முன்னே கடந்து உள்ளே பார், அதுதான் கடவுள். அவனுக்குள்ள அவன் ஆன்மாவை தேடுறானா, அவனுக்குள்ள இருக்கிற இறை சாட்சியை அவன் உணர்றானா, டிவைன் கான்ஷியஸ்னஸ்ல தான் இருக்கான்னு அர்த்தம். ஸோ இந்த மாற்றம் ஆணுக்கும் நடக்கும். ஹி ஸ்டார்ட்ஸ் டு எம்ப்ரேஸ் தட் டிவைன் கான்ஷியஸ்னஸ் ஆல்சோ. டெய்லி பேசிஸில் அந்த டிவைன் கிட்ட அவனுக்கு வேணுங்கிற கைடன்ஸை கேட்குறதும் ஆண் கிட்டையும் நடக்கும். இது எங்கால் கிட்ட எல்லாம் நிறைய இருக்குப்பா. என்னதான் அவன் நினப்புக்குள்ள நான் 24 மணி நேரம் ஓடிக்கிட்டே இருந்தேன்னாலும் அவனுக்கு வேணும் அப்படிங்கிற நிறைய விஷயத்த ஆண் வந்து பெரும்பகுதி டிவைன் கிட்ட தான் கேட்பான். மோர் தேன் டிவைன் ஃபெமினைன். அவனுக்குள்ள இருக்கிற ஹையர் செல்ஃப்ட்ட கேட்கறத காட்டிலும் டிவைன் கிட்டே தான் டைரக்டா கேட்பான். ஆனா பெண்மை வந்து அந்த எமோஷ்னலா டிவைன் மாஸ்குலின் கூட கனெக்ட் ஆயிருக்கனால பெண்மை நிறைய விஷயத்த டிவைன் மாஸ்குலின் கிட்ட தான் கேட்போம் தேன் டிவைன் செல்ஃப். ஆனா ஆண்மையும் சரி பெண்மையும் சரி 2 பேருக்கும் அந்த டிவைன் செல்ஃப் கிட்ட இருக்க கனெக்ஷன் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஓகேயா? ஸோ அடுத்தது வந்து ட்ரஸ்டிங் டிவைன் டைமிங். இப்போ இன்னொன்று என்னன்னா, இப்போ அந்த ஆண்மைக்கும் சரி பெண்மைக்கும் சரி ஒரு விஷயம் என்ன ஆழமாக புரியும் அப்படின்னா, இந்த டிவைன் டைமிங் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நமக்குள்ள தான் இருக்கு. அதாவது அகம் பிரம்மாஸ்மி தான். அண்டத்தில் இருக்கிறது பூரா பிண்டத்தில் இருக்கு. அண்டத்தில் சர்வமா இருப்பவன் உன் பிண்டத்தில் உயிரென இருக்கிறான். அப்போ ஜீவன்ல உள்ளுக்குள்ளேயே சிவனா இருக்கிறான், பிரபஞ்சமா இருக்கிறான், எனக்குள்ள இயக்க நிலையா இருக்கிறான்னா அந்த டைமும் எனக்குள்ள தானே இருக்கு. பிரபஞ்சமே சர்வமும் எனக்குள்ள இருக்கு. அகம் பிரம்மாஸ்மி. ஓகே, அப்போ அந்த டைமிங்கும் எனக்குள்ள தான் இருக்கு, வெளியே இல்லை. அப்போ நான் சொன்னேன்ல இந்த பெரிய டிக் மார்க் விழுகணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுதான் டிவைன் டைமிங். அப்போ அது உங்களுக்கே தெரியும். நான் ரெடியா, ரெடி இல்லையா, இல்லை ரெடியான மாதிரி நினச்சிக்கிறேன்னா, நிஜமாவே ரெடியா, இல்லை எங்கேயோ ஏதோ மிஸ் ஆகுதா, இதெல்லாம் நம்ம உட்காந்து நம்ம கூடயே டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னா, நம்மளே இன்ட்ராஸ்பெக்ட் பண்ணோம், நம்ம கூட நம்ம ஹையர் செல்ஃப் கூட உட்காந்து பேசணும், நம்ம டிவைன் மாஸ்குலின் கூட உட்காந்து பேசினோம்னாலே அவங்களே சொல்லி தருவாங்க. ஓகேயா? நீ ரெடி ஆகிட்டியா இல்லையாங்கிற நிறைய கொஷின். என்னோட டிவைன் மாஸ்குலின்னா என்னென்னா, ஐயோ அவன் கேட்குற கொஷினுக்கெல்லாம் பதில் சொல்லி டென்ஷன் ஆயிடுவேன் நான். ஆனால் அவன் கேட்குறதுக்கு பதில் சொல்ல எனக்கு கிளாரிட்டி வரும். இது உள்ளதா இப்படின்னு இல்லைங்க, வெளியே அதே பிரச்சனை தான். அவனுக்கு வெளியே வந்து எப்படின்னா எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிற அளவுக்கு இல்லை, அவனுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிற வரைக்கும் கொஷின் கேட்டுக்கிட்டே தான் இருப்பான். அவனுக்கு சாட்டிஸ்ஃபைடாக ஒரு பதில் வந்ததுக்கப்புறம் தான் ஓகேன்னு தலையாட்டுவான். அதுவும் அவன் எப்படி நிமிந்து பார்த்து அப்படி ஓகே. ஆனால் அவனுக்கு பதில் சொல்ல எனக்கு தெளிவு நிலை வரும். ஓகே, இதுவும் ஸோ இப்படி தான் டிவைன் மாஸ்குலின் வந்து நம்மளுக்கு கைட் பண்ணுவாங்க. ஸோ எப்போ அந்த பெரிய டிக் மார்க் விழுகுதோ, உங்கள் மனசும் ஓகே கரெக்டு தான் அப்படின்னு ஃபீல் பண்ணுதோ, அதுதான் டிவைன் டைமிங். அப்போ மேனிஃபெஸ்ட் ஆயிடும். ஸோ இந்த டிவைன் டைமிங் அப்படிங்கிறதுலாம் என்னதான் பிலீஃப் இருக்குது அப்படின்னு சொன்னாலும் அந்த டிவைன் டைமிங்கே நம்ம தான் என்ன சொல்கிறது, முன்னாடியா பின்னாடியா அந்த டிவைன் டைமிங்கே நம்ம தான் அப்படிங்கிறது நம்மளுடைய தயார் நிலை. அதுதான் டிவைன் டைமிங்கிற புரிதல் ஆண்மைக்கும் இருக்கும் பெண்மைக்கும் இருக்கும். ஓகேயா? அடுத்தது ஃபீலிங் டீப் இன்னர் பீஸ். ஆமாங்க, நல்லா வேலை பார்க்குறீங்க, கை நிறைய சம்பாதிக்கிறீங்க, உங்களுக்கு என்ன வேணுமோ உங்கள் டிவைன் ஃபெமினைன் கூட எமோஷ்னல் கனெக்டில் இருக்கீங்க, உங்களோட டிவைன் சோர்ஸு கூடயும் கனெக்டில் இருக்கீங்க, எல்லாமே நீங்கள் ஆசைப்படுறது பூரா நீங்கள் டிவைன் சோர்ஸ்கிட்ட கேட்டாலே வந்து உங்கள் கைக்கு கிடச்சிருது, மேனிஃபெஸ்ட் ஆகிடுது. என்னத்துக்குங்க கவலைப்பட போகிறீங்க? எல்லாத்துலேருந்தும் டிட்டாச் ஆகி வெளியே வந்துட்டீங்க, நிறைய சோல்ஃபுல்லாக இவால்வ் ஆயிட்டீங்க, இப்படி தான் உலகம் இயங்கும் அப்படிங்கிற உண்மை புலப்பட்டுருச்சு. நம்மளுக்கு இப்படி தான் வாழை பிடிச்சிருக்கு, ஹூ ஐ ஆம் அப்படிங்கிற தெளிவு நிலை வந்துருச்சு. எதுக்கு பதற போகிறோம், இல்லை எதுக்கு கஷ்டப்பட போகிறோம், எதுக்கு டென்ஷன் ஆக போகிறோம்? ஆட்டோமேட்டிக்காக பீஸ்ஃபுல்லாகவே தான் இருக்கும். எங்காலெல்லாம் தரைக்கு கீழே பூகம்பம் விழுகட்டும், பூகம்பமா அப்படின்னு புரிஞ்சு பார்க்குற டைப். நானும் அப்படிதாங்க.
அவன் வந்து பயங்கர சில் பில் கூல் காம் கலெக்டட் பர்சனாலிட்டி. எவ்வளோ டென்ஷனா இருந்தாலும் சரி யோசிப்போம் என்ன பண்றதுன்னு, அடுத்த ஸ்டெப் சொல்யூஷன் நோக்கி எப்படி மார்ச் ஃபார்வர்ட் பண்றதுன்னு யோசிப்போம். கொஞ்சம் டைம் எடுத்துக்கோ, யோசிச்சு சொல்யூஷனுக்கு வருவோம். இப்படிதான் சொல்லுவான். ஆனா 10 நிமிஷத்துல சொல்யூஷனை சொல்லிடுவான். ஸோ இந்த அளவுக்கு கூல் காம் கலெக்டடா இருக்கக்கூடிய பர்சன் தான் இன்னர்ல பீஸ்ஃபுல்லா இருப்பாங்க. எது வந்து வெளியே இருந்து ஒரு புயலே வீசுச்சுனாலும் அவங்களோட இன்னர் பீஸை குலைக்க முடியாது. ஸோ இந்த லெவலுக்கு இந்த நோ கான்டாக்ட் ஜோன்ல இருக்கும்போது தான் ஆன் சேஞ்ச் ஆகும். இதெல்லாம் தான் அறிகுறி இஸ் கம்மிங் பேக் டுவர்ட்ஸ் யூ. பிரிஞ்சிருக்கும் போது இந்த மாற்றம் பூரா நடக்கும், இந்த தெளிவு நிலை பூரா கிடைக்கும். ஓகேயா? இப்போ அவனுக்கு வந்து என்ன சொல்றது, ரிசீவிங் கைடன்ஸ் த்ரூ ட்ரீம்ஸ். ஆமா, தூங்கும்போது இந்த கூத்து நிறைய நடக்குங்க. இது ட்ரீம்ஸுங்கிறத தாண்டி நான் என்ன சொல்லுவேன்னா, ட்ரீம்ஸ்ன்னு நம்ம சொல்றோம், ஆனா நம்ம தூங்கும்போது ஆக்சுவலா பகல் பொழுது பூரா எல்லாருமே வேலை செய்வோங்க. ஓகேயா? அந்த வேலையில நமக்கே தெரியாது, இந்த வெறும் கான்வர்சேஷன் மட்டும்தான் இருக்கும். நிறைய எமோஷனல் பேக்கேஜா இன்னைக்கு இதெல்லாம் நடந்துச்சு, ஏதோ டென்ஷனா, ஐயோ எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியலையே அப்படின்னு கேட்குறது, இப்படிதான் இருக்கும் கான்வர்சேஷன் எல்லாமே நம்ம ஹார்ட் கிட்ட. ஓகேயா? அதாவது நம்ம டிவைன் மாஸ்குலின் கிட்ட. நைட்டு மட்டும்தான் அந்த உண்மையான உடல் தேவை அப்படிங்கிறது, பக்கத்துல ஆள் இல்லையேங்கிற ஃபீலிங்கே அப்பதான் வரும். ஓகே, அந்த தேடுதலும் இருக்கும். அது நமக்கு இவன் தான் ட்வின் ஃப்ளேம்னு தெரிஞ்சாலும் சரி, அவன் பிறந்திருக்கானா பிறக்கலையா அப்படின்னே தெரியாதவங்களா இருந்தாலும் சரி, அந்த நைட்டு தூங்கும்போது கண்டிப்பான முறையில அந்த தேடுதல் வரும். ஓகேயா? அந்த தேடுதல் வரும்போது என்ன ஆகும்னா, நமக்குன்னு ஒரு விஷன்ஸ் வச்சிருப்போம்ல, இப்படியெல்லாம் நமக்கு தூங்கணும், இப்படியெல்லாம் வேணும், இதெல்லாம் அந்த தூங்குறதுக்குன்னு நமக்கு விஷன்ஸ் இருக்கும் கண்டிப்பா. அதை நான் விரிவுபடுத்தி சொல்ல விரும்பல. ஸோ அதெல்லாமே நம்ம அந்த படுத்தோம்னா, அந்த பெட்டில் தலகாணியில் தலை சாய்ச்சோம்னா அந்த விஷன்ஸ் எல்லாம் ஓடும் நமக்கு. அந்த ஓடுற விஷனே நம்ம மாஸ்குலைனுக்கு, ஏன்னா அவனும் படுத்திருப்பான். ஓகேயா? அவனுக்கு அங்க அது காட்சியகப்படுத்தப்பட்டு படமா தெரியும். அப்போ அதுதான் சொல்றது, அந்த கைடன்ஸ் கிடைக்குது ட்ரீம்ஸ்ல அப்படின்னு சொல்லிட்டு. அது போக இன்னொன்னு என்னன்னா, நமக்கு எப்படியெல்லாம் வேணும்னு நம்ம ஃபீல் பண்றோமோ, ஒரு பில்லோவ அவங்கள நினைச்சு நம்ம கட்டிப்பிடிச்சு தூங்குனோம்னா கூட, அந்த உணர்வு நிலை கூட அவங்களுக்கு தெரியும். ஏன்னா, எங்க ஆளுக்கு தெரியும். அது வந்து எப்படி சொல்றது, நம்ம கேட்டு டெய்லி பேசிஸ்ல ஃபோன்லயோ டெக்ஸ்ட்ல கேட்டெல்லாம் தெரிஞ்சுக்க முடியாது. கேஷுவலா என்னவோ ஒண்ணு பேசிட்டு இருப்போம் பாருங்க. பேசும்போது அந்த ஃப்ளோல வெளியே வந்துரும். ஆமா எனக்கு தெரிஞ்சுது. அந்த மாதிரி நம்ம வாண்டடா போய் உட்காந்து பேசணும்னாலாம் வராது. நிறைய இந்த கார்ல உட்காந்து பேசும்போது நிறைய டிஸ்கஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி ஃப்ளோல ட்ரை பண்ணிட்டே வரும்போது என்னத்த பேசுறதுன்னு தெரியாது. அப்ப அந்த ஃப்ளோல நிறைய உண்மையெல்லாம் வெளியே வரும். ஸோ அதோட ஒன் அமங் தி ட்ரூத்தாக இதுவும் வரும். ஸோ அப்போ அவங்களுக்கு அது தூங்கும்போது ட்ரீம் ஸ்டேட்டில் நம்மளோட உணர்வு பூரா அவங்களுக்கு பிரதிபலிக்க தான் செய்யுது. அப்போ நம்மளோட விஷன்ஸ் நம்ம என்ன காட்டுறோமோ அதெல்லாம் உங்களுக்கு ட்ரீமாக தெரியுது. ஓகேயா? அதுக்கு அடுத்து எக்ஸ்பீரியன்சிங் சிங்க்ரோனாசிட்டிஸ்ங்க. இது வந்து ஆண்மை சைடும் சரி பெண்மை சைடும் நடந்துகிட்டே தாங்க இருக்கும். நானே வந்து ஒரு தடவை என்ன ஆச்சுன்னா, அது வீடியோ கூட இன்னும் மொபைல் இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்வலாக ஒரு ஆண் பூனை வந்து சாப்பிட்டுட்டே இருக்குங்க. வீட்டில் வந்து மியான்னு கத்தி வீட்டை சுற்றி சுற்றி வந்து அதுக்கு பசிக்குதுன்னா, அந்த பாலை வச்சு குடிச்சிட்டு சிக்கன் மட்டன் ஏதாவது சாப்பிட்ருந்தோம் ஃப்ரிட்ஜில் இருக்குது அப்படின்னா, அதை சூடு பண்ணி அதுக்கு ஆற வச்சு அதை போட்டு அதை சாப்பிட்டுட்டு தாங்க போகும். அது அது வந்து ரொம்ப நாளாக காணோம். ஆள் எங்கே போச்சுன்னே தெரியல. நானும் விட்டுட்டேன், சரி பசிச்சாதான் அது வரும்ல, வந்து நம்மளை வம்பிழுத்து சத்தத்தை கொடுத்து அது வாங்கி குடிச்சிட்டு போகணும். அப்புறம் பார்த்தா திடீர்னு ஒரு நாள் ஜோடி பூனையும் கூட்டிகிட்டு வருது. அப்போ என்ன பண்ணுது, இதுவும் சாப்பிடுது, அதுவும் சாப்பிடுது. இது சாப்பிட்டுட்டு மதில் மேலே போய் ஏறி உட்காந்துக்குச்சு. பூனை கீழே நின்று சாப்பிட்டுட்டு இருக்கு, பெண் பூனை. அது சாப்பிட்டு முடிச்சு அதுவும் மதில் ஏறுற வரைக்கும் அது வெயிட் பண்ணுது. ஆண் பூனை வெயிட் பண்ணிட்டு அது சாப்பிட்டு முடிச்சப்பறம் அது கிளம்பிச்சாமா. நிமிர்ந்து என்னை பார்த்துட்டு அது நான் கிளம்புறேன் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு எனக்கு ஒரு சிக்னல் கொடுத்துட்டு இப்படி நிமிர்ந்து பார்த்துட்டு பெண் பூனையும் கூப்பிட்டுட்டு அது தாவி அந்த சைடு வீட்டுக்கு போயிடுச்சு. அந்த ஜன்னலுக்கெல்லாம் ஸ்லாப் வச்சுருப்பாங்களா அதில் போயிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த ஆண் பூனையும் தாவி அது அப்படியே நேராக அங்கிட்டு நடந்து போயிடுச்சு. ஸோ இதெல்லாமே சிங்க்ரோனாசிட்டிஸ் தானே. ஸோ நீங்களும் ஜோடி ஆக போகிறீங்க அப்படிங்கிற அறிகுறி மாதிரி எனக்கு தெரிஞ்சிச்சு. இது பெண்மை சைடு எப்படி நடக்குதோ அதே மாதிரி அவங்க வேற என்னத்தையோ ஒன்று பார்க்கலாம். அறிகுறி ஆண்மை சைடும் நடக்கலாம் இதெல்லாம். ஓகேயா? ஸோ இது வந்து ஜென்ரலாகவே நடக்கிற சிங்க்ரோனாசிட்டிஸ் தான். இதை நான் ரொம்ப அழுத்தி சொல்ல விரும்பலை. ஆண் சைடுக்கும் சிங்க்ரோனாசிட்டிஸ் கிடைக்கும். ஸோ இந்த 12 மாற்றமும் பெண்ணுக்கு நடக்கிறது பூரா ஆணுக்கும் நடக்கும்.
எப்போ பெண்ணு ரெடி ஆகிறாளோ அப்போ ஆணும் ரெடி ஆயிடுவான். 2 சைடும் ரெடி ஆயிட்டாங்க அப்படின்னு எப்போ பிரபஞ்சத்துக்கு தெரியுதோ, ஏன்னா நம்ம ஹையர் செல்ஃப்குள்ளேயே பிரபஞ்சம் இருக்கு, ஆண்மையோட ஹையர் செல்ஃப்குள்ளேயும் பிரபஞ்சம் இருக்கு. ஸோ டிக் மார்க் விழுந்துருச்சுல்ல, அந்த எனர்ஜியை நம்ம 2 பேரையும் கொண்டு வந்து சேர்த்து வச்சிடும். ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ வில் நோ யுவர் masculine is coming towards you. ஓகேயா? ஸோ இது பார்த்தோம். இது மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்ப்போம். இன்னொன்று, நிறைய பேர் எங்கிட்ட டிவைன் செல்ஃபுக்கும் ஹையர் செல்ஃபுக்கும் எப்படி வித்தியாசம் கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக அது ஒரு வீடியோ நான் போடுறேன், நெக்ஸ்ட்டு போடுறேன். ஸோ until then, bye.